கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு இருக்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க வந்து வீல் சேர்ல ஒரு சகோதரி வந்து உட்கார்ந்துருக்கா பேச்ச கேட்கறதுக்கு. கை குழந்தையோட ஒரு சகோதரி வந்திருக்காங்க. அண்ணா என் குழந்தைய போட பேரு மாறன்னு சொல்லி ஒரு தங்கச்சி அந்த குழந்தைய என் கையில கொடுக்குது. ஒரு ஆயா, இவ்வளவு கலவரத்தில் ஒரு ஆயா. ஆனா காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் தான் குசும்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காஞ்சிபுரம் ஓவர் குசும்பா இருக்கு. கார்ல இருந்து இறங்க, அங்க நீ கார் நிக்குதுல, அக்கா ஜீப் அமுச்சு விட்டாங்க, கதவை தட்டுச்சு. வயசான பாட்டி நம்ம ரசிகன்னு அல்பத்தனமா யோசிச்சு கண்ணாடி இறக்கி சொல்லு ஆயான்னு. ஈரோடு மகேஷ் வராங்களாமே. யார்கிட்ட? என்கிட்ட. அது பரவாயில்ல, லிசாவும் என்ன படுத்தாண்டு இருக்கான்னு போயிடுச்சு. ஈரோடு மகேஷ் வராங்களாமே. நான் சொன்னேன், நான் தான் ஈரோடு மகேஷ்னே. அதுக்கு அந்த ஆயா சொல்லுது, படிக்கிற இடத்துல பொய்ய சொல்லாத. அவன் கருப்பா இருப்பான். கேட்டாங்க, சின்னத்திரை நயன்தாரா வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த ஆயா சொல்லுச்சு, நானும் அதுவும் ஒன்னா படிச்சோன்னுச்சு. அமைதியாரு. ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. நீங்க எல்லாரும் இயல்பான வாழ்க்கையில யோசிக்கக்கூடிய தலைப்பு தான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? இதான் தலைப்பு. வாழ வைக்கணும்னு என்ன இருக்கிற எல்லாருமே வாழ்ந்தாதான் வாழ வைக்க முடியும். யாருமே வாழாம இன்னொருத்தனை வாழ வைக்க முடியாது. தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க? தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம். தெளிவா இவ்வளவு பேர் சொல்றீங்கன்னா வாழ வைக்கிற ஐடியா யாருக்கு இல்ல. தனக்கு மிஞ்சினதுதான் தான தர்மம். பாத்திரம் அறிந்து இல்ல சொல்றேன், உங்க அன்னைக்கு பேசுவேன். அக்கா வாழ வைப்பதற்குன்னு பேசுறதுனால கோவப்படுது. என்ன அந்த அன்னைக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் நடுவர்ல. ஒரு பக்கம் வாழ்க்கைங்கிறது இப்படி இருக்குங்கிறாங்க. ஆனா மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? டே, உன் வீட்டுல தேவையில்லாத பொருள் நீ வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு மகாத்மா காந்தி ஒரு வரையறை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, தேவையில்லாத பொருளை நீ வீட்டில் வாங்கி சேமித்து வைப்பது உன்னுடைய பணத்தை நீயே திருடுவதற்கு சமம் என்று சொன்னார் மகாத்மா காந்தி. நாம என்ன பண்றோம்? வீட்டில் இருக்கிற பாதி தேவையில்லாத ஐட்டம் தான். அது எப்ப தெரியும்? ஒரு வீடை விட்டு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறப்ப தெரியும். அப்பையும் சில அம்மாக்கள் இருக்கு வீட்டுல. எங்க அம்மாலாம் பால் பாக்கெட் கவரை கூட விடாது. எடுத்து இந்த வீட்டுல இருந்து பேக் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அந்த வீட்லயும் சும்மா இருக்கும். உங்க வீட்டுல ஏங்கா இவ்வளவு சும்மா இருக்கே, இதை ஏங்கா வீடு ஷிஃப்ட் பண்ணி போறவ கொண்டு போறேன்னு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அக்காட்ட கேட்டேன். அந்த அக்கா சொல்லுது, இதோ இந்த ஆளு தான் சும்மா இருக்கான்னு புருஷனை காமிக்குது. நான் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போலையா அப்படின்னு. வாழ்க்கை அப்ப வாழ்வதற்குன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், வாழ வைப்பதற்கே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். நகைச்சுவையா கருத்துக்களோட அழகிய தமிழ்ல தன்னுடைய கருத்துக்களை அவங்க பதிவு செய்ய போறாங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்கிற அணி சார்ந்து முதல்ல பேசுறதுக்கு தயாரா இருக்கிறவர் உங்க மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு ஆசிரியர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் குமரவேல் அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் குமரவேல் அவர்களுக்கு. அதை தொடர்ந்து அந்த அணியில பேசுறதுக்கு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில தன்னுடைய நகைச்சுவை கலந்த இலக்கிய தமிழால் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களை கட்டி போட்ட மாபெரும் நகைச்சுவைக்கும் நாவன்மைக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி நாகமுத்து பாண்டியன் அவர்கள். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து வாழ்க்கைனா வாழணுமையா, அடுத்தோட வாழ வச்சுட்டே இருந்தா நாம எப்படியா வாழ்றது? இருக்கிறதா எடுத்து கொடுத்து விட்டா நான் எங்க படுக்கிறது அப்படின்னு நகைச்சுவையாவும் தன்னுடைய கம்பீரமான தமிழாலும் பேச வருகிற பேச்சாளர், பேராசிரியர், இலக்கிய சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர், கழகபோதியார்ல முதல்ல ஆண்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்து
உலகம் முழுக்க இருக்கிற ஆண்களை காப்பாத்தினவர். முதல் முறையா ஏன் ஆம்புலன்ஸ் பேர் வந்தது தெரியுமான்னு ஆம்புலன்ஸுக்கே விளக்கம் சொன்ன ஒரு ஆம்பளை. ஒரு வகையில் எனக்கு அண்ணன், ஒரு வகையில் எனக்கு குருநாதர், மதிப்பிற்குரிய பேராசிரியர் பழனி அவர்கள் பேச இருக்கிறார். நம்ம ஊர்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இலைய தூக்கி போட்டா கூட அதுல கொஞ்சம் சோத்தை வச்சு தூக்கி போடுறது நம்ம பழக்கம். ஏன்னா மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டு போட்டோன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது பரிமாறின இலையா பரிமாறாத இலையானே தெரியாது. கரெக்டா அண்ணன் சொல்றார், வலிச்சானா முடிச்சிட்டு தான் வைப்பான். சில பேர் அந்த இலையை எடுக்காம அடுத்த பந்திக்கெல்லாம் பரிமாறி இருக்காங்க. என்ன அப்படியே இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இலைய கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அங்க ஒரு அம்மா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு. அந்த அம்மா இப்ப கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு இருக்கும் போல இருக்கு. அதனால பயந்துக்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்க போன கல்யாணம் நல்ல கல்யாணம் தான். அங்க என்ன பள்ளி மாதிரி ஆள் வந்தா சாப்பிட போறாரு. அப்ப இலையில ஏன் சாப்பாடு வச்சு தூக்கி போடணும்னா, சாப்பாடு வச்சு தூக்கி போடுறப்ப ஆடு மாடு நாயெல்லாம் வந்து பார்க்கறப்ப சாப்பிடும். மீதி இருக்கிற சாப்பாடை இலைய சாப்பிடும். நாய் வந்து அந்த இலையை பிரிச்சு உள்ள சாப்பாடு பார்க்கறப்ப சாப்பாடு இருக்கணும், அது சாப்பிடணும். ஒருவேளை உள்ள சாப்பாடு இல்லைன்னா அந்த நாய் என்ன நினைச்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க, யாரோ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டுருக்கான் போல இருக்குன்னு நினைச்சுக்கும். அதனால எங்க அப்பா சொல்லுவாரு, ஒரு நாய் கூட உன்னை மதிக்கலன்னு கவலைப்படாத, ஒரு நாயாவது உன்னை மதிக்கணும்னா கொஞ்சம் சோத்தை வெளியில வையும்பார். அதனால வாழ்க்கைங்கிறது நாம வாழ்றதுக்கு இல்லையா, வாழ வைப்பதற்கு தான் பேசுறதுக்காக மரியாதைக்குரிய ஆசிரியர், நல்ல தமிழ் பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். ஓ ஃபர்ஸ்ட் கபிலா பேசுதா? ஓகே. அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி, இவங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல அப்படிங்கிற தலைப்புல பேசினாங்க. அந்த ஊங்கிற தலைப்புல பேசினதுக்கு அப்புறம் ஊன்னு ஆயிடுச்சு இவங்க வாழ்க்கை. மிக அழகான சொல் நடை, மிக அழகான வாக்கிய அமைப்பு, மிக சுத்தமான உச்சரிப்பு. நல்ல தமிழ் கேட்க வேண்டும் என்றால் அது என்னுடைய அன்பு தங்கை தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் கபிலா விசாலாட்சி அவர்கள் பேசிதான் கேட்க வேண்டும். வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்கிற அணியில் பேச இருக்கிறார். அதை தொடர்ந்து ஆசிரியர் செல்ஃபி எடுத்தார். நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஃப்ரண்ட் கேமராவே ஆன் பண்ணல, அந்த சீர அக்கா எடுத்துச்சு. ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆசிரியர், உங்கள் பகுதிக்கு பக்கத்து பகுதி ஆரணி, மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் அந்த அணி சார்ந்து பேச இருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறீர்கள், அதாவது தன்னைத்தான் தகுதல், தன்னைத்தான் புகழ்தல் தகும் புலவோர்க்கே நான் தமிழ்ல. அதாவது யாருமே உன்னை பத்தி தெரியாத ஒரு இடத்துல நீ யாருன்னு உன்னை பத்தி சொல்லிக்கிறதுல தப்பு இல்லைன்னாங்க. அந்த மாதிரி யாருமே தன்னை நயன்தாரான்னு சொல்லினாலும் போற வரவங்கிட்டலாம் கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டி உட்கார வச்சு நான் தான் சின்னத்திரை நயன்தாரா, நான் தான் சின்னத்திரை நயன்தாரான்னு, நான் தான் சின்னத்திரை நயன்தாரா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் விஜய் டிவில போற வர இடத்துல சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி நகைச்சுவையாக எவ்வளவு பேசினாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வந்த ஒரு சகோதரி, பாருங்க மைக்கே விசில் அடிக்குது அவங்களுக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் மரபு வழி வந்த ஒரு சகோதரி தமிழுக்காக நகைச்சுவையை கையில் எடுத்துக்கொண்டு பட்டிமன்ற மேடைகளில் துவங்கி விஜய் தொலைக்காட்சியில் ஆரம்பிச்சு அங்க காமெடி குயினா மாறி எல்லா சாதனையும் பண்ணிட்டு
தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் இணைந்து நடிக்கிற வாய்ப்பை பெற்ற மாபெரும் உழைப்பாளி எங்கள் அக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கள பத்தி நிறைய நம்ம பேச சொல்றேன். நான் இவங்கள மாதிரி உழைக்க முடியாது. இப்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டு விடிய விடிய பயணம் பண்ணி திருச்சி போயிட்டு அங்க குடும்பத்தை கவனிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி தென்காசி போய் அங்க ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா. ஒரு பெண்மணி பம்பரம் போல 24 மணி நேரமும் சுற்ற முடியும் என்றால் அது எங்கள் அக்கா உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் பரிசு என்று சொல்லி, வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்று பேச சின்னத்திரை நயன்தாரா, அறந்தாங்கி நிஷா. சின்னத்திரை நயன்தாரா எந்திரிச்சவுடன் குழந்தைங்கள்லாம் பயந்தாரா? அந்த புள்ள அப்படி சிரிக்குது. கரெக்டா சொல்லிட்டாரு மாமா. ஆமா, யாரும் பயப்படாதீங்க. மேக்கப் அழிகிறதுக்குள்ள நிகழ்ச்சியை முடிச்சிருவான். மேக்கப்பே இங்க பாருங்க, மத்த ஊர்ல பேசிட்டு போற மாதிரி போக முடியாது. ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. மேடம் நிஷாக்கா மேக்கப் போட்டிருக்கு, நீங்க கோச்சுக்காதீங்க ப்ளீஸ் மேடம். ஆனா மான தமிழச்சியா, மான தமிழச்சி மேக்கப் போடல, போடவே உதறிட்டு எஞ்சி போயிட்டே இருக்கு பாரு. நான்லாம் சோத்துல உப்பே போட்டு திங்கலைங்க. இவ்வளவு கேட்டு இதோட பட்டிமன்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சது பர்ஸ கையில வச்சுக்கிச்சு கிளம்பி போயிடுச்சு. என்னையா பொய் பேச்சு? இங்க பாரு, அமைதியாரு, ஒருத்தர கிளப்பி விட்டுறாத. வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா ரெண்டு பக்கமும் அணி தயாராயிருச்சு. மக்கள் அருமையா கேட்கறீங்க, நீங்க அருமையா கேட்கறீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். தமிழ் நல்ல தமிழ் வரப்ப கை தட்டுறீங்க, நகைச்சுவையா பேசுறப்ப சிரிக்கிறீங்க, அமைதியா இருக்கிறப்ப அமைதியா இருக்கீங்க. ஏன்னா கோபியின பேச்சிலே அது நல்லா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவு அருமையான ரசிகர்கள். சில ஊர்ல போய் ஜோக்கு சொல்லி முடிச்சோன்னு அப்புறம்னு கேட்பான், செத்தலாமான்னு இருக்கும். நம்மளுக்குலாம் அப்படியே அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இதா இருக்கும். அவ்வளோ அழகா ரசிக்கிறீங்க. இந்த ரசனை தான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஆஸ்கர் விருது தான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிறோம். அந்த மகிழ்ச்சியோடு முதலாவதாக, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு ஆசிரியர் குமரவேல் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். உங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். ஈரோட்டின் பின்னால் காஞ்சிபுரம் சென்றது வரலாறு, நம் திராவிட வரலாறு. ஆனால் இன்று காஞ்சிபுரத்தின் முன்னால் ஈரோடு வந்திருப்பது நம்முடைய வரலாறு. அழகியா, மதிப்பிற்குரிய நடுவர் பெருமகனை வணங்கி என்ன வேணா பேசுங்க, நான் ஓகே சொல்லுவேன். எனக்கு இங்க நிறைய அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க. அம்மானாவே எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு வருத்தம், இந்த மேடையில தான் நான் எங்க அம்மாவை பத்தி ஒரு வருத்தமான செய்தியை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை பெத்ததா? என்னன்னா, எங்க அப்பாவுக்கு சூடா இருந்தா டிஃபன் பிடிக்கும், சூடா இருந்தா டிஃபன் பிடிக்கும். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சிக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட மாமனாருக்கு சக்கரை கம்மியா இருந்தா பிடிக்கும், மாமியாருக்கு உப்பு கம்மியா இருந்தா பிடிக்கும். ஆனா கடைசி வரைக்கும் எங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கும் தெரியாது, அவங்களும் சொன்னது கிடையாதுங்க. எங்க அம்மாங்கெல்லாம் கடைசி வரை வாழ வைத்து பழகி விட்டார்களே. ஆனால் வாழ்க்கை வாழ்வதற்குன்றதை எங்க அம்மாவுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். அருமையான பார்வை. எந்த அம்மா வாழ்ந்திருக்காங்க, வாழ வச்சுதான் எல்லா மக்களுக்கும் பழக்கம். வாழ்ந்ததே கிடையாது, ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டேன்னு ஒரு வேலை கேட்க மாட்டான் வீட்டுல. அம்மா மட்டுமா நடுவர் அவர்களே? அப்பாவும் அப்படித்தானே இருக்கிறாங்க. சொல்லுங்க, எப்படி அப்பா இல்ல, ஒருவேளை அந்த மனுஷனை மறந்துருக்கணும்னு பயந்தே போயிட்டேன். நடுவர் அவர்களே, மறக்க மாட்டேன். ஏன்னா அப்பா இருக்கும்போது நம்பியாரு, இல்லாத போது எம்ஜிஆர், போன பிறகுதான் அவருடைய பெருமை தெரியுது. வாழும் போதெல்லாம் அவரை பற்றி அவரை போற்றி வாழ்வதற்கு நம்ம மறந்துட்டோம். அதெல்லாம் தாண்டி நான் ஆசிரியர்ன்றதுனால பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு செய்தியோடு சொல்றேன். ஒரு மிஸ் என்ன பண்ணாங்களா, சின்ன குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது எல்லாரும் கேட்குற மாதிரி, மா நீ என்ன ஆக போற, பெரியவளா ஆனா என்ன ஆக போற? ஒரு குழந்தை சொல்லிச்சா, நான் உங்களை மாதிரி மிஸ் ஆக போறேன். சந்தோஷம்டா பட்டு அப்படின்னாங்களாம். இன்னொரு குழந்தை சொல்லிச்சா, டாக்டர் ஆக போறேன். இன்னொரு பொண்ணு சொல்லிச்சா, வக்கீல் ஆக போறேன். மா நீ என்னவாக போறேன்னு கேட்டா, ஒரு குழந்தை சொல்லிச்சா, நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே அந்த மிஸ் சொன்னாங்களா, உனக்கு என் கேள்வி புரியலம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சா, உங்களுக்கு தான் வாழ்க்கை புரியல மிஸ்
சார் வாழ்க்கையோட நோக்கமே, படைப்போட நோக்கமே மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியின் படைப்பு தான் நாம. அடடா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்றோம்? பள்ளிக்கூட படிக்கிற பையனுக்குலாம் என்ன மகிழ்ச்சி? வாழணும்னு நினைப்பான். பள்ளி படிப்பை முடிச்சுட்டா சந்தோஷம். காலேஜுக்கு போறவன் கல்லூரிக்கு போயிட்டா சந்தோஷம், மகிழ்ச்சி. கல்லூரியை முடிச்சவன் ஒரு வேலை கிடைச்சிட்டா மகிழ்ச்சி. ஆமா. வேலைக்கு போனவன் கல்யாணம் பண்ணா மகிழ்ச்சி. கல்யாணம் பண்ணவன் குழந்தை பெத்தா மகிழ்ச்சி. குழந்தை பெத்தவன் மறுபடியும் அது பள்ளிக்கூடம் போய் பள்ளி படிப்பை முடிச்சா மகிழ்ச்சின்றானே. கடைசி வரை நாம் வாழ்வதனுடைய அர்த்தத்தையே புரியாம வாழ வைப்பதற்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே, இதுவா வாழ்க்கை? உண்மை உண்மை. நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க சொன்னீங்கல்ல வாழ்வதற்கான, என் பொண்டாட்டியே அப்படி வாழ வச்சுட்டு இருக்கோம் சார். கண்டிப்பா ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும் சார். மனுஷன் கல்யாணம் பண்ணணும். இது நீங்க வாழ்த்தா சொல்றீங்களா, வைத்தறிச்சலா சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்ல சார். கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். நான் எல்லாம் இந்த கல்யாண மண்டபம் எஸ்எம்சி மகாலு, நம்ம சுகுமாரி மண்டபத்தெல்லாம் கடந்து போகும்போது பெரிய பெரிய லைட் எல்லாம் போட்டு பாட்டு கச்சேரி எல்லாம் நடக்கும்போது நான் பார்ப்பேன். அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. பார்த்து நமக்கெல்லாம் எப்போ இப்படி செய்வாங்களோன்னு நினைப்பேன். இப்ப கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு. இப்போ அந்த வழியா போறேன், நம்மளை இப்படிதானே வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தோணுது சார். இருந்தாலும் என் மனைவி மேல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? இப்ப பொங்கல் வந்துச்சுங்க, நம்ம எல்லாம் ஒரு Dress எடுப்போம், 2 Dress எடுப்போம். அவன் பொங்கல் 3 புடவை எடுக்கிறான். ஆமா, பொங்கல் 3 நாள்ல. நான் வாழட்டும் அதான் சொன்னேன். என் மனைவி 3 புடவை. 2 நாளைக்கு முன்னாடி என் பிறந்த நாள். சரி, உங்களுக்கு என் பிறந்த நாள். அதுக்கு ஏங்க நான் Dress எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொண்டு வந்து குடும்பம் அப்படின்னு. இருங்க கட்டிட்டு வந்தே காட்டுறேன்றா. ஏங்க, ஒரு கணவன் பிறந்த நாளை தன் பிறந்த நாளாக மதிக்கிற மனைவியை நான் பாராட்டுகிறேன். எனக்கு கூட அவ புடவை எடுத்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சி தான். கொஞ்சம் மகிழ்ச்சினா அது எப்படி கணக்கு வச்சு? ஏன்னா எங்க வீட்டுல 2 பீரோ இருக்கு சார். ஆனா என் வேட்டி சட்டை பேண்ட் சட்டை கட்ட பையில தான் வச்சிருக்கேன். 2 பீரோ முழுக்க அவ புடவை தான். இப்ப என் பையனுக்கு ஒரு சிட்ட கட்ட பை வாங்கிட்டு வந்திருக்கா. அதுதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கட்டையில போறவனேன்னு. ஆனா என் மனைவியோட புடவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவர் அவர்களே. உங்க மனைவியோட புடவை உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது நியாயம். ஆமா, இல்ல துவைக்கிறதுனால இல்ல. ஒவ்வொரு முறையும் பீரோவை திறந்தனா அது என் காலில் வந்து விழும். ஒரு நாள்ல இவன் நம்ம காலில் விழல, அவளாவது வந்து விழறாளேன்னு சந்தோஷப்படுவேன். இல்ல என்ன சொல்றாரு? ஒவ்வொரு முறையும் பீரோவை திறந்தா அந்த புடவை என் காலில் விழும். சரி, ஒரு நாள் அவன் விழுந்தது இல்ல. நான் என்ன கேக்குறேன், மனைவி ஏன் கணவன் காலில் விழணும்? ஆமா, இல்ல ஏன் விழணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஒருத்தர், நான் ஒரு முறை விழுந்திருக்கேன். நான் ஒரு கேள்வியா கேக்குறேன் உங்ககிட்ட. பதறாதீங்க, நான் உங்க மனைவி கிடையாது. இல்ல எல்லா ஆண்களும் என்ன எதிர்பார்க்கறாங்க? மனைவி காலில் விழணும்னு எதிர்பார்க்கறாங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனைவி ஏன் கணவன் காலில் விழணும்னு கேட்கிறேன். இல்ல மனைவி அதுக்காக தான் நான் மாறுதலா என் வீட்டுல என்ன பண்ணேன், நான் விழுந்துடுறேன். இல்ல ஒரு காலத்துல அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாத பண்பாட்டு அடிப்படையில நான் அப்படி சொன்னேன். எது காலில் விழுறது பண்பாடா? ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்துல இன்னைக்கு எல்லாரும் சம உரிமை. அவளும் விழறா, என்னையும் 4 முறை விழ வைக்கிறா. இல்ல மனைவி என் காலில் விழுகணும் பதறாப்புல குமரவேல் சார். என் பொண்டாட்டி பார்த்தா என்ன கேட்பாளோ தெரியலையே. இல்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. நடுவர் அவர்களே, வாழ்க்கை வாழ வைப்பதுன்னு சொல்றீங்களே, மேன் ஆஃப் மில்லியனியம், 1000 ஆண்டுகளில் சிறந்த மனிதர்னு ஒருத்தருக்கு விருதை பெற்றிருக்கிறார் திரு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. அவர் வாழ்க்கை முழுவதும் தான் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்ந்திருக்கிறாரு. அதே போல எல்லா சராசரி மனிதர்களாலும் வாழ்ந்து முடிச்சிட்டா எப்படி சார் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும்? அதாவது ஒரு உதாரணம் 2 உதாரணம் இருக்கலாங்கிறாரு. எல்லாராலையும் இப்படி வாழ்றதுக்கு வாழ்க்கை சாத்தியம் இல்லைங்கிற. மகத்தான வாழ்க்கை என்பது இயல்பா வாழறது. எல்லாராலையும் இது முடிஞ்சிருமா? அதாவது குடும்பம் சார், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா மத்தவங்களா எதுக்கு சார் பிறந்திருக்கிறாங்க? அவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய. நல்ல கேள்வி. அடுத்தவங்க உதவி செய்ய நாம பிறந்திருக்கோம், ஒத்துக்கிறேன். அப்ப அடுத்தவன் எதுக்கு பிறந்திருக்கான்? அவன் அடுத்தவனுக்கு உதவி செய்ய பிறந்திருக்கான். இப்படியா நீங்க யோசிச்சு பாருங்க சார். நான் உதவி செய்யறத வாழ வைப்பதை தடுக்கல சார். முதல்ல நீ வாழ்ந்துட்டு அடுத்தவங்களை வாழ வைங்க சார். நீயே வாழாத போது அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன முயற்சி சார்? படிக்க வேண்டிய வயதுல படிக்கணும், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணணும். என் அக்கா தங்கச்சிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டு தியாகம் பண்றா சார். 40 வயசுக்கு மேல பொண்ணு கொடுக்கல சார்.
அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறானே, வாழ வச்சு கடைசியில் அவன் வாழ்க்கை வாழாமல் போவதற்கு யார் காரணம்? உண்மை உண்மை உண்மை. எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு, மிகப்பெரிய விஷயம். நாம் மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல, நம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப சொல்லிட்டாரு, வாழ்க்கைனா வாழணும். நீ முதல்ல வாழு, அப்புறம் வாழவை, அதான சொல்லுவாங்க எல்லாம். முதல்ல வாழுங்க, அப்புறம் வாழ வைங்க. நீயே வாழாம எப்படி? ஒரு அருமையான கேள்வி கேட்டார். அடுத்தவனுக்கு உதவி செய்யதான் நம்ம பிறந்திருக்கோம்னா அடுத்தவன் எதுக்காக பிறந்திருக்கான்? இந்த கேள்விக்கு இங்க பதில் வருமானு எனக்கு தெரியல. ஆனா ஆர்வத்தோடு நான் காத்திருக்கிறேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் நல்ல தமிழ் பேச்சாளர் அன்பு தங்கை கபிலா விசாலாட்சி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கை தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். குமரவேல் சார் ரொம்ப அருமையா பேசினாங்க. அண்ணன் பேசும்போது மனைவிய மேடை போட்டு திட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த பேச்சுரிமையை, இந்த பேச்சு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? அதானே பகத்சிங்கும் நேதாஜியும் காந்திஜியும் தனக்காகவே வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இன்னைக்கு நீங்க சுதந்திரமா பேசியிருக்க முடியுமா? ஏயா, பேசுறதுக்கு மேடை போடுறதுக்கே 4 பேர் காரணம். இதுல கேள்வி, அடுத்தவன் எதற்காக பிறந்தான்? போன வாரம் நாகமுத்து பாண்டியன் படிச்ச கும்பகோணத்துல இருக்கிற அன்னை கலைக்கல்லூரிக்கு போயிருந்தோம். அங்க நாகமுத்து பாண்டியனை சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டு இருந்தாங்க. ஓ, மெடிக்கல் மிராக்கல் மாதிரி. எவ்வளவு பெரிய விஷயம்! நம்ம படிச்ச கல்லூரியிலேயே நம்ம சிறப்பு விருந்தினரா போறோம். அதுக்கு அந்த பெருமிதத்துக்கு என்ன காரணம்னு நாகமுத்து பாண்டியன் சொன்னார். சரி. ஒவ்வொரு மேடை வாய்ப்பையும் கொடுத்து, பல 100 புத்தகங்களை எனக்கு வாங்கி கொடுத்து, ஒவ்வொரு மேடையாக ஏற்றி அழகு பார்த்த என்னுடைய தமிழாசிரியர் தான் அதுக்கு காரணம்னு சொன்னார். எப்ப? போன வாரம். உங்க தமிழாசிரியர் காலேஜுக்கு வந்தோம், பாடம் எடுத்தோம், சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டோம், வீட்டுக்கு போனோம்னு தனக்காகவே வாழ்ந்திருந்தால் உங்களை மாதிரியான பட்டிமன்ற பேச்சாளர்களை அவர் உருவாக்கி இருக்க முடியுமா? அதானே, ஒரே ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கும் 10,000 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க உட்காந்துட்டியாடா தம்பி நீ? மாணவர்களுக்காகவே வாழும் ஆசிரியர்களால் தான் இன்றைக்கும் இந்த சமூகம் அறத்தின் வழி நிற்கிறது. மறந்து விடாதீங்க. அருமை அருமை. மதுரையில ஒரு அம்மா தன்னுடைய மகள் மறைந்து போயிடுறாங்க. தன்னுடைய மகள் ஜனனிக்காக பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற அவருடைய உயரிய எண்ணங்களுக்காக அவங்களுக்கு சொந்தமா இருந்த 1.5 ஏக்கர் பூர்வீக நிலத்தை 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 7.5 கோடி மதிப்பான நிலத்தை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு கொடுத்தாரே. உடனே 7.5 கோடி கொடுத்தாதான் அடுத்தவர்களை வாழ வைப்பதுன்னு அடுத்து வரவங்க பேசுவாங்க. கிடையாதுங்க. அவங்க எல்லாம் 7.5 நீ கவனிக்காத. நெஞ்சில உடனே கை வைக்க கூடாது. கோடி கோடியா கொடுத்தாதான் வாழ வைக்கிறதான்னு ஒண்ணும் இல்ல. தீபாவளிக்கு வடை சுடுறோம், ஒரு 20 வடை சுடுறோம்னா நாகமுத்து பாண்டியன் மாதிரி 20 வடையும் நானே சாப்பிடுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னா வயிறு வீணா போயிரும். அப்புறம் வைத்தியன்ட்ட போய் காசு வீணா போகும். ஆனா அதே 20 வடைய எழுத்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் 4 வடையா பிரிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. சுயம் நலமா இருக்கணும்னாலே நீங்க சுயநலம் இல்லாம இருக்கணும். இல்லம்மா, இதே நீ சொன்னதை நான் ஃபாலோ பண்ண இந்த தீபாவளிக்கு என் மனைவி போட்ட அதிரசத்தை 4 வீட்டுக்கு கொடுத்து அமிச்சேன். சாயங்காலம் 4 மணிக்கு கொடுத்து அமிச்சிட்டாங்க மறுபடியும் அதையே. இது ரிலே ரேஸ் மாதிரி ஒரே இடத்துல வந்துட்டே இருக்குமா? அதுல ஒருத்தர் லெட்டர் எழுதி வச்சிருக்கான், என்ன ஏமாத்த பார்த்தியான்னு எழுதியிருக்கான். அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன் சார். கோயில் கருவறைக்கு பக்கத்துல ஒரே ஒருத்தன் ஒரு டியூப் லைட்டை போட்டுவிட்டு உபயதாரர் அப்படின்னு ஃபுல்லா அவன் பேரை எழுதி லைட்ல இருந்து வெளிச்சமே வரலைங்க. இந்த டியூப் லைட்டுக்கு தெரியுமா இந்த டியூப் லைட்ல எழுதுனா இந்த டியூப் லைட் ஒர்க் ஆகாதுன்னு. ஆனா ஏழரை எப்படி இருக்காங்க. அதான் தங்கச்சி சொல்லுது, வாழ்க்கைங்கிறது வாழ வைப்பதற்கேன்னு. சொல்லுங்கம்மா. இங்க குமரவேல் சாருக்கு நான் ஒரு டெஃபினிஷனை சொல்ல விரும்புறேன். இப்ப வாழ வைப்பதற்கு அப்படின்னா டியூப் லைட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, வடை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, 7.5 கோடி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நல்லா இருப்பான்னு வாய் வார்த்தையா சொன்னா போதும், அதுவே அடுத்தவர்களை வாழ வைப்பது. அருமை. நான் சொல்லல, முண்டாசு கவிஞன் பாரதி சொல்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்துல பாராமதிங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துல ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது.
எல்லாரும் ஷார்ட்ஸ் போட்டு ஷூஸ் போட்டு இளைய தலைமுறை பிள்ளைகள் ஓடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல முக்கா கால் சேலையை கட்டிட்டு கால்ல செருப்பு கூட இல்லாம தலை கலஞ்சு போயிருக்கு, ஏழ்மையான தோற்றம், வேகமா ஒரு அம்மா 67 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி ஓடி முதல் பரிசை பெறாங்க. உடனே எல்லாரும் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. எப்படிமா இந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்க வந்தீங்க அப்படின்னோடனே அதுக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு பரிசு தொகை வேணும், என் கணவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவருக்கு இந்த பரிசு தொகையை கொடுத்தாதான் நான் அவரை காப்பாற்ற முடியும் சொன்னாங்களே, அந்த அம்மையாரினுடைய பெயர் லதா பகவான். அப்ப 100 பயிற்சி நிறுவனங்களும் 1000 கோச்சுகளும் செய்ய முடியாததை தன் கணவனை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணினுடைய வைராக்கியம் ஜெயித்து விடும் இல்லையா? குமரவேல் சார் கேட்டாரு, இப்ப அம்மா அப்பா எல்லாம் நம்மள வாழ வச்சுட்டே இருக்காங்களே, அவங்க எப்படிதான் வாழ்வாங்கன்னா உண்மைதான். நியாயமான கேள்விதானம்மா. நியாயமான கேள்வி. அவங்க நம்மள வாழ வச்சாங்க, நம்ம பிள்ளைங்களை வாழ வைக்கிறோம், அதுதானே குடும்பம்ங்கிறது. அம்மா அப்பா அப்படி போனா நமக்கு என்ன? அம்மா அப்பாவையும் பாத்துக்கிறோம். அப்படிப்பா, சரி சரி. நம்மளுடைய ரோல் வரும்போது நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கிறோம். திருமணமான ஒரு பெண்கிட்ட கூப்பிட்டு கேளுங்களேன், உங்க கணவருக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேளுங்க. அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி பிடிக்கும், வச்சா சாப்பிட்டுட்டே இருப்பாருன்பாங்க. உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு மொறுமொறுன்னு தோசை பிடிக்கும். உங்களுக்கு என்னமா சாப்பிட பிடிக்கும்னா, திருமணமான எந்த பொண்ணுட்ட இருந்தும் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு விடையே வராது. 365 நாளும் சமையல் அறையிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள், அதில் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய அப்பாக்களும் கூலி தொழில் செய்யறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, அரபு நாடுகள்ல கால் கடுக நிக்கிறாங்க வெயில்ல. ஆனால் அதில் 1 ரூபாய் கூட அவர்கள் தனக்காக சம்பாதித்ததே இல்லை. நம்முடைய அம்மாவும் அப்பாவும் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்கிறார்களே, அதனாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம அடுத்தவங்களை வாழ வச்சா முதல்ல நம்மளுக்காக வாழ்றோம் வைங்களேன், நம்ம வாழ்ற 60 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் அடுத்தவர்களை வாழ வைத்தால், அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தால் 600 ஆண்டுகள் கூட காலத்தையும் தாண்டி வாழ முடியும். அருமை அருமை, கரெக்ட். எங்கேயோ அப்துல் கலாம் ஐயா அந்த மாதிரியான நம்ம உதாரணங்களை சொல்றதை விட, இங்க திருச்சிக்கும் சென்னையும் என்ன பக்கத்து தெருவாங்க. ஆனா இந்த சென்னை வெள்ளத்தப்ப திருச்சியும் சென்னையும் ஏதோ பக்கத்து தெரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஒவ்வொரு ஆளுக்கும் சாப்பாடு கிடைச்சுதா, தண்ணி பாட்டில் கிடைச்சுதா, அடிப்படை தேவைகள் இருக்கான்னு பார்த்து பார்த்து ஓடினாங்களே தாயுள்ளம் கொண்ட எங்க அறந்தாங்கி நிஷாக்கா. அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்டு பாருங்க. சும்மா எல்லாத்தையும் வாங்கி தொப்பையை வளர்த்துட்டு அக்கா மாதிரியா? தான் ஒரு நடிகர் என்பதை விட, தான் ஒரு நகைச்சுவையாளர் என்பதை விட, தான் ஒரு பிரபலம் என்பதை விட, நான் மனிதம் நிறைந்த ஒரு மனிதன் என்று ஈரோட்டிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்காக 5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரே KPY பாலா சார், அடுத்தவர்களை வாழ வைப்பதில் என்ன மனநிறைவு இருக்கிறது என்று அவரிடம் கேட்டு பாருங்கள். அருமை. எங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து தானம் யாசகம்னு கேட்டா நம்ம என்ன கொடுப்போம்? காசு பணத்தை கொடுப்போம். இல்லைன்னா ரொம்ப அதிகமா போனா நம்ம வந்து கை இல்ல காதுல கழட்டி கொடுக்கறத போட்டுக்கத கழட்டி கொடுப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இளைஞர் வராரு, சலீம் அந்த இளைஞருடைய பெயர். அந்த இளைஞர் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு, ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. நம்ம கேக்குறாங்க, ஏன்பா அழுகிறன்னு? அவர் சொல்றார், இதுக்கு மேல டயாலிசிஸ் பண்ணா என் கிட்னி தாங்காது, நான் உயிர் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சமும் தயங்காமல், தன்னுடைய குடும்பம் இல்ல, உறவு கிடையாது, ஆனா கொஞ்சமும் தயங்காமல் தன்னுடைய கிட்னியையே சிறுநீரகத்தையே தானமாக கொடுத்தாளே. அருமை. இவர்களை பற்றிய செய்தி நிலாச்சோறு என்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்ப பழனி என்ன வேகமா கார்ல போயிட்டு இருக்காங்க. சரி. கார்ல போகும்போது ரொம்ப அவசரமான வேலையா போயிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் நேரத்துக்கு போலன்னா அந்த வேலையே போயிடும், அப்படி ஒரு அவசரம். ஆனா அண்ணன் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. சரி. கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணன் டக்குன்னு ஒதுங்கி வழி விடுவாங்களா இல்லையா? ஏன்னா அவர் இடிச்சிட்டு வந்தது அந்த ஆள் தான்.
ஏன்னா மனிதர்கள் அடிப்படையிலேயே மனதின் வழியாக செயல்படுவார்கள். மூளையின் வழியா நம்ம செயல்படவே மாட்டோம். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோனே எவ்வளோ அவசரமான வேலையா போனாலும் சைக்கிள் காரர்ல இருந்து லாரி ஓட்டுறவர் வரைக்கும் எல்லாரும் ஒதுங்கி வழி விடுறோமே, நம்மலாம் மனுஷன். மனதின் வழியாக செயல்படுவதால் தான் நமக்கு மனிதர்கள் என்றே பெயர். சபாஷ். நாம் வாழ்ந்தால் மனம் மகிழும், பிறரை வாழ வைத்தால் மனம் மலரும். வாய்ப்புக்கு நன்றி. தங்கச்சி சொல்லுச்சுல, ஒரு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டோன்னே எத்தனை பேர் நம்மளே அறியாம கும்பிட்டுக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி வேண்டிக்கிறீங்க? எத்தனை பேர் வேண்டிக்கிறீங்க? எவ்வளவு பேர் இருக்கீங்க? நம்மளே அறியாம வேண்டிக்கிறோம்ல, அது உள்ள போறவர் பொழைச்சிடணும், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இல்ல? இவ்வளவுதானே. அதானே சொல்லுச்சு தங்கச்சி. சில பேர் இருக்கான், ஆம்புலன்ஸ் போறப்ப அது பின்னாடியே போவான், பாத்துறீங்களா? ஆமா, 100ல போவான்க்கா, 108ல வரான். ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிறவன் அந்த அவரு அட்டெண்டர் என்ன நினைக்கிறாரு, ஏன்டா இருக்கிறவனே போயிடக்கூடாதுன்னு நான் வேகமா போறேன். அன்னைக்கு நான் பாக்குற ஒரு ஆம்புலன்ஸ் ஒருத்தர் ஒட்டி 2 வீலர்ல போனா, அவர் ரொம்ப புத்திசாலி. ஆம்புலன்ஸ்குள்ள இருந்தவர் கதவு திறந்து வாடாத்துக்கு உள்ள போட்டார். ஏன் உன் வண்டியில வர, என் வண்டியிலே வா அப்படின்னு தங்கச்சி சொல்லுச்சு. வாழ வைங்க, அதான வாழ்க்கை. ஒரு கிட்னியை தந்தாங்களேயா, சட்னியை கூட தராம நானே வாழ்றேன். என்னையா வாழ்க்கை? கேட்டிருக்கல கபிலா விசாலாட்சி. இதற்கு சரியான பதில் தருவதற்கு, நகைச்சுவை கலந்த தமிழ் தருவதற்கு இப்பொழுது பேச்சில் படம் எடுக்க காத்திருக்கிறார் நாகமுத்து பாண்டியன். என்னை போன்ற இளம் பேச்சாளர்களுக்கு கனவு நாயகனாக இருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களே, அருமை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று தீர்ப்பை சொல்லி குபேரனுக்கு நெருங்கிய சொந்தக்காரர்களாகிய எதிரணியிலே உள்ளவர்களே, எண்ணணி பேச்சாளர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக குழுமி இருக்கிற புத்துணர்ச்சி மிக்க ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 360 வணக்கங்கள். என்ன 360 வணக்கங்களா? எல்லா பக்கமும் இருக்காங்கல்ல. நாமெல்லாம் கோவிந்தா கோவிந்தான் திருப்பதி பெருமாளுக்கு போய் கொட்டுறோம். சரி, அந்த பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரன். ஆமா, அவர்கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி எதிரணியில உள்ளவங்ககிட்டையும் நிறைய இருக்கு. நம்முடைய நிஷாக்கெல்லாம் நிறைய உதவி பண்றாங்க. 2 கையெடுத்து கும்பிட்டு மனதார அவர்களை நான் பாராட்டுகிறேன். நீங்க வாழ வைக்கிறதோட நிறுத்திக்கோங்க. என்னை மாதிரி நீங்களும் வாழ வைங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க, எனக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நீ பொட்டலம் கொடுத்தப்ப அவளை ஃபியூல் நின்று இருந்தான். இல்ல, எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு 6 அறிவு மாதிரி எங்களுக்கு 6 அறிவு. அதானே, என்னமோ ஒரு அறிவு 5 அறிவுக்கு இருக்கிற மாதிரி வாழ வைங்க. எங்கிட்ட இருந்தா நாங்க என்ன வாழ வைக்க மாட்டோமா? தம்மாந்துண்டு வயிறு காலையில பசிக்குது, மத்தியானம் பசிக்குது, சாயந்தரம் பசிக்குது, நைட்டு பசிக்குது. சூப்பர்ரா. இதுல 12 மணிக்கு வேற நடுராத்திரியில பசிக்குது. சமையல் அறைக்கு போய் பார்த்தா மிச்சம் மீதி தான் இருக்கு. அதையும் அம்மா நாய்க்கு வச்சிடறாங்க சில நேரம். அதுக்கும் காரணம் என்ன? வாழ விடுங்கள். நாங்க வாழ வைக்கிறதுக்கு தயார். நீங்க எங்களை மதிக்க தயாரா? பாராட்ட தயாரா? இளிச்ச வாயன் ஒரு பட்டம் கொடுக்குறீங்க. கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தேன். சரி, ஒரு பிச்சைக்காரர் 1 ரூபாய் கொடுனார். இந்தாங்கய்யா அப்படின்னு எடுத்து நீங்களே எடுத்துக்கோங்கய்யான்னு. இப்படி போட்டா பிச்சை, இப்படி வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டா தானம். எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. எடுத்துக்கோங்கயான்னு சொன்னேன். யார்? நீ? ஆமா. கொடுத்த 1 ரூபா, இது நல்ல எண்ணம். இருங்க, நகைச்சுவை வீணா. சாரி. ஐயா எடுத்துக்கோங்கய்யா அப்படின்னு. கொஞ்சம் இருங்க தம்பி அப்படின்னு பாக்கெட்ல இருந்து கையை விட்டு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்து, பாத்தீங்களா தம்பி என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எனக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் இப்படியே 1 ரூபாயை வச்சுட்டு நிக்கிறேன். அவரு காமிக்கிறார் அவ்வளவு. ஆமா. இடையில ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாரு. அந்த நேரம் பார்த்து நான் ஒரு பழைய சட்டை அயன் பண்ணாம போட்டுட்டு வந்துட்டேன். பிச்சைக்காரர் கைய பார்த்தேன், வெறும் பணம். என் கைய பார்த்தான் 1 ரூபாய். நான் தான் பிச்சைக்காரன் நினைச்சு என் கையில 1 ரூபாயை போட்டு போயிட்டான். அன்னைக்கே நான் விட்டுட்டேன், யாருக்கும் உதவி செய்யவே கூடாது. அந்த காசானா போட்டு வண்டியில பாக்கெட்ல
பரவாயில்ல, லாபம் தானே, ஒரு ரூபா நமக்கு லாபம் தானே. அன்னையிலிருந்து உதவி செய்யற எண்ணத்தையே விட்டுட்டேன். இதுல தவறு இருக்கா? தவறே கிடையாது. ஏன்னா நீங்க இவ்வளவு அவமானப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாலா அவர்கள் நிறைய உதவி செய்யறாங்க. ஆமா, சமூக வலைதளத்துல அந்த காணொளி வைரல் ஆகுது. கமெண்ட்ல போய் பாருங்க. இப்படியே நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்கு 4 பேர் நாளைக்கு உதவி செய்யற மாதிரி ஆயிரும்னு போடுறாங்க. இப்ப நீ உதவி செஞ்ச வீடியோவை பார்க்காம அல்ப புத்தியில ஏன் போய் கமெண்ட பார்த்த? நல்லா இருக்கு. சொல்லுப்பா. அந்த உதவி செய்யற எண்ணங்கள்லாம் சிதைந்து போயிருச்சு இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல சொந்தக்காரங்கள்லாம் கஷ்டப்பட்டா கைபிடிச்சு தூக்கி விடுவான். இன்னைக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரர்களே இல்லைன்னு போயிடுறான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போடுவாங்க. அதுவும் கல்யாண வீட்டில் எனக்கு புடவை எடுத்து கொடுக்கல, புடவை கலர் நல்லால, வாங்கன்னு சொல்லலை, உட்காருங்கன்னு சொல்லலை, ஏதாவது ஒரு காரணம், இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சண்டை போடுவாங்க. அந்த குரூப் போட்டோ எடுக்கிறப்ப மட்டும் சேர்ந்துக்குவாங்க. இந்த போனை அப்படி வச்சுக்கிட்டு சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. பாருங்க, இதுதான் இன்னைக்கு உண்மை நிலவரம். எப்படி உதவி செய்ய தோணும்? எப்படி உதவி செய்ய தோணும்? ஒரு சொந்தக்காரனா நிம்மதியா இருக்க விடுறானாயா? ஒன்று சொல்றேன் நிஷா, கபிலா, விசாலாட்சி, காயத்ரி எல்லாம் கேட்டுங்க. சீனாக்காரன் சூதாலைனா செத்துருவான், ஜப்பான்காரன் உழைக்கலைன்னா செத்துருவான், நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்துருவான். ஆமா, 100% உண்மை. அவன் அனுபவிச்சிருக்கான். நானா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிரைவசியில போய் எங்க சொந்தக்காரங்கள்லாம் நான் மறைச்சு வச்சிருக்கேன். யார் யாரெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க கை தூக்குங்க. ஏ அப்பா, ஸ்டேட்டஸ்ல போய் மறைச்சிட்டேன். பின்னாடி ஒரு 1000 பேர் தூக்கி இருக்காங்க. தெரியல. பர்த்டேக்கு கேக்கு வெட்டுற மாதிரி போட்டோ போட்டா சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க ஒரு மாதிரியா. மறுநாள் வந்து காய்ச்சல் அடிக்கிற மாதிரியும் இருக்கு, அடிக்காத மாதிரியும் இருக்கு. இல்ல உண்மைதான். இருமல் வர்ற மாதிரி இருக்கு, வராத மாதிரியும் இருக்கு. என்ன நோயினே தெரியல. அது அந்த மாதிரி ஒரு நோயை உண்டாக்கிடுறாங்க. நாகமுத்து பாண்டியன் அதை முழுமையாக ஏத்துக்கிறேன். உங்க அணிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா மலேசியன் ஏர்லைன்ஸ்ல நான் மலேசியாவிலேருந்து கிளம்பி இன்னொரு வெளிநாட்டுக்கு போறேன். ஜஸ்ட் நவ் அப்படின்னு போட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ் போட்டோ போட்டு போடுறேன். உடனே என் சொந்தக்காரர் ஒருத்தன் ரிப்ளை பண்றான், பார்த்து இந்த விமானமும் காணாம போயிட போகுதுன்னு போடுறான். நான் போர்டானவன் இறங்கிட்டேன், ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு. உண்மை. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. சமூக வலைதளத்தில் வர்றது தான் சொல்றேன். சொல்லுங்க. ஒருத்தவன் ஸ்டேட்டஸ் போட்டான், சுடுகாட்டு பேயை நம்பு, சொந்தக்காரர்களை நம்பாதே அப்படின்னு. கொஞ்சம் நாகரிகமா சொல்லியிருக்கேன். அதை ஒரு 3 பேர் பார்த்திருக்கேன். உன் சொந்தக்காரன்? ஆமா. அவனை பிளாக் பண்ண மறந்துட்டியா? என்ன? இல்ல எங்க சொந்தக்காரன் கிடையாது, நிசாக்கா சொந்தக்காரங்க. 3 பேர் பார்த்திருக்காங்க. அவங்க சித்தப்பா, சித்தி, மாமா. குடும்பத்துல பெரிய கலவரமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் இன்னைக்கு வேதனைப்பட்டிருக்கான காரணம் என்ன? சொந்தக்காரர்களால் பாதிக்கப்பட்டிருக்கான். அடுத்ததுக்கு போறோம் பாருங்க, நம்மோட வேலை பார்க்கிறவங்க அலுவலகத்துல அவர்கள்லாம் சில உன்னதமான பணியை செய்வார்கள். என்னன்னா பத்த வைக்கிறது, கொளுத்தி போடுறது, தூண்டி விடுவது, இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு போய் சொல்றது, அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு போய் சொல்றது, அடுத்தவனுக்கு ஊத்தி கொடுத்து குடியை கெடுக்கிறது, வைத்தறிச்சல் படுவது, கூடவே இருந்து அவனுக்கு சமாதி கட்டுவது. ஏ அப்பா, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவன் பண்ணுவான். ஒருத்தவன் வந்து டீம் லீடர்கிட்ட போய் கேட்கிறான், சார் ஒரு நாள் லீவ் கொடுங்க சார். அதை தூக்க முடியாம தூக்கிட்டு போய் மேனேஜர்கிட்ட போய் சொல்றான், என்ன சார் ஒரு நாள் லீவ் கேட்கிறான், ஒரு நாள் லீவ் கேட்காம என்ன அரை நாளா கேட்பான்? எப்படி இந்த பாஞ்சாலி சபதத்துல துரியோதனனும் சகுனியும் பேசிக்கிட்ட மாதிரி பேசிக்குவாங்க. ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், நாசம் அடைந்ததடா நெடுநாட்பகை நாம் இனி வாழ்ந்தோமடா, பேசவும் தோன்றதில்லை உயிர் மாமனே, பேரின்பம் கூட்டி விட்டா. ஏண்டா ஒரு நாள் லீவ் கேட்டதுக்காடா? அவங்களையும் நம்ப முடியல. கூட வேலை பார்க்கறவங்களுக்கும் உதவி செய்கிற எண்ணம் நமக்கு வரவே மாட்டேங்குது. அருமை. 3வதா நம்முடைய தெருவாசிகள். அடாடா, முன்னாடி எல்லாம் சோத்துக்கும் குழம்புக்கும் பஞ்சம் ஏற்பட்ட போது அவங்கிட்ட வாங்கி திம்போம். அதானே.
அவ்வளவு ருசியா இருக்கும். அவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க. ஆமா. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கான், பாகிஸ்தான் மாதிரி பாக்குறான். இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு. காலையில கணவன் மனைவி எல்லாரும் குழந்தைகள்லாம் வெளியே வந்து கதவை சாத்திடுறாங்க, பேம் 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 பேம்னு போயிடுறாங்க. சாயங்காலம் பேம் பேம் பேம்னு வர்றாங்க, கதவை சாத்திக்கிறாங்க. ஒரு முருங்கை மரம் இருந்தா அன்னைக்கு ஓசி கேட்பாங்க, கொஞ்சம் முருங்கைக்கீரை கொடுங்க சமையலுக்கு அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் வீட்டுல முருங்கை மரம் இருந்தாலும் இது முருங்கை மரம் மாறி விசச்செடின்றான். அவனுக்கு ஒரே பீதி, போன வாரம் திருடி சமைச்சிருக்கான். ஆக இன்னைக்கு காலகட்டம் என்பது அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்வதுதான், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன பெரிய அரசியல்வாதி, ஓட்டு கேட்கிறோம், ஏற்றுக்கொள்கிறீங்களோ? ஒருத்தவங்களை மட்டும் நீங்க நம்புங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நம்ப வேண்டியது ஒரே ஒருத்தர் தான். யாரு? உடனே சொல்லக்கூடாது, கொஞ்சம் சொல்லி நான் சொல்றேன், அப்பதான் கை தட்டுவாங்க. தேன் தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பு, மான் கொம்பு என்ன மான், காட்டுமான் என்ன காடு, ஆற்காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன கள்ளி, இலைகள்ளி என்ன இலை, வாழை இலை என்ன வாழை, கல்வாழை என்ன கல், திண்டுக்கல் என்ன திண்டு, மரத்திண்டு என்ன மரம், மாமரம் என்னம்மா அம்மா. அந்த அம்மா இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆயிருவோம் சும்மா. அந்த அம்மான்னு உடனே சொன்னா கைத்திட்டு கிடைச்சிருக்காதுன்ட்டு என்ன பிளம் இந்த பிளம் இந்த பிளம் இண்டாது. அதனால தயவு செய்து அம்மாவை தவிர வேற யாரையும் நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. வள்ளலார் பெருமானை எடுத்துக்கோங்க, இதுதான் கடைசி. இது நீங்க நல்லா கவனிக்கணும். வள்ளலார் பெருமானை எடுத்துக்கோங்க. இப்ப நான் நல்லா கவனிப்பேன். நீ சொன்ன ஓரறிவு செடிக்கு உணவு நீர், அந்த நீர் இல்லை என்றால் செடி வாடும். இது ஓரறிவு செடிக்கு மரணம். இந்த ஓரறிவு செடிதான் பக்குவப்பட்டு ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்றாகி இறுதியிலே ஆறறிவுடைய மனிதனாக மாறுகிறது. உடம்பாலும் தோற்றத்தாலும் வேறுபட்டிருந்தாலும் உயிரால் ஒரே இனம் என்று வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளல் பெருமான். அந்த இரக்க குணம் நாங்க வாழ வைக்க வேணாம்னு சொல்றோம். அந்த இரக்க குணம் எங்கிட்ட இல்லைன்னு நீங்க சத்தியமா நினைச்சிடாதீங்க. இரக்க குணம் மட்டும்தான் இருக்கு, கொடுத்து உதவுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏத்துக்கோங்க நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். குளம் வெற்ற நிதி தாங்கன்னு கேட்டா என்னால ஒரு சொம்பு தண்ணி தான் தர முடியும், வேற எதுவும் தர முடியாதுன்னு இருக்கான் தம்பி. அவ்வளவுதான். மிக தெளிவான அழகான நகைச்சுவை கலந்த பேச்சு. இந்த வாழ்க்கையில கொடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இதே மாதிரி உனக்கு ஒரு நாள் கொடுத்துருவான், கொடுத்துட்டே இருக்காதன்னு பயமுறுத்தி இருக்காரு. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ வச்சுக்கிட்டே இருக்காதீங்கன்னு. இதற்கு சரியான பதில் சொல்வதற்கு, வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்று பேசுவதற்கு அன்பு மிகுந்த ஆசிரியர் சகோதரி காயத்ரி அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். தொல்காப்பியம் என்னும் கருவூலத்தில் சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் மகளாய் பிறந்து வளையாபதியால் வளையாமலும் குண்டலகேசியால் குனியாமலும் 8 தொகையை ஏற்றமாகவும் வளர்க்கப்பட்டு திருக்குறள் என்னும் பள்ளியில் தமிழ் பயின்று ராமாயணம், பாரதம் என்று தொடர்ந்து பல இதிகாசங்களை புத்தகங்களாக இருப்பதாலே இங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் தமிழுக்கு தலைமகளாக இருக்க முடியவில்லை, இந்த மக்களுக்கு தத்து மகளாகிறேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன். இப்ப கை தட்டுறதுல ஒரு 4 பேரை எழுப்பி இப்ப அந்த பிள்ளை என்ன பேச்சுன்னு நான் கேட்டேனா, எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஒரு டெக்னிக் தெரியும்னா, கடற்கடன்னு பேசுனா அன்னைக்கு அப்படிதான் பயங்கரமா ஒருத்தர் கை தட்டிட்டாப்ல பழனின. நான் கேட்டேன், புரிஞ்சுதா? சும்மா தட்டியா? ஏன் இல்லைன்னா இதே மாதிரி பேசுவாங்கயா? சொல்லுமா. எந்த மேகமும் தனக்காக பொழிவதில்லை, எந்த நிலமும் தனக்காக விளைவதில்லை, எந்த மரமும் தனக்காக பாய்ப்பதில்லை, எந்த பெற்றோரும் தனக்காக வாழ்வதில்லை. இந்த கடவுள் கூட உலகத்தை மனிதனுக்குன்னு வாழ வச்சு பார்க்கத்தான் படைச்சாருன்னா, எந்த மேகமும் தனக்காக பொழிவதில்லை, எந்த மரமும் தனக்காக பழுப்பதில்லை, எந்த பெற்றோரும் தனக்காக வாழ்வதில்லை. எந்த பெற்றோரும் பயந்துட்டேன் தனக்காக பெத்துப்பதில்லை அப்படின்னு. நல்ல வேளை நீ மாத்திட்ட. ஓகேமா. கடவுளே இந்த உலகத்தை மனிதருக்காகத்தான் படைத்தார்னு சொன்னா வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கு தான். அப்படி சொல்லுங்க. இங்க புத்தக கண்காட்சி நடக்குது. இங்கே எந்த புத்தகமும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இல்லம்மா, கிடைக்குமா? இல்ல, உண்மையா சொல்றேன். எந்த புத்தகத்தையும் இங்கு யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. நாம் கொடுப்பது அச்சுக்கூலியும்
தாளுக்கான பணமும் தானே தவிர அத கருத்துக்கான பணம் அல்ல என்பதுதான் உண்மை. அது அறிவுக்கான பணம் அல்ல, அது பதிப்புக்கான பணம் மட்டும்தான். எந்த ஒரு எழுத்தாளனும் தான் வாழ்வதற்காக எழுதி இருந்தால் அது தாளாக இருந்திருக்கும். அடுத்தவர்களை வாழ வைக்க எழுதியதால் தான் அது நூலாக இருக்கிறது. அருமை அருமை அருமையா. உனக்கு இதெல்லாம் புரியாது, கவனிக்கணும். தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா, அவனே மன உளைச்சல்ல இருக்கான். காஞ்சிபுரம் மாவட்டத்துல உனக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன்னா இருக்கிற சொந்தக்காரனையே இவன் இந்த கிழி கிழிக்கிறானே. இவனுக்கு பொண்ணு கொடுத்தா முடிஞ்சு போச்சு. கொடுத்துட்டு இந்த மாவட்டத்துல தான் பொண்ணு கட்டியிருக்காரு போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டு உட்கார்ந்தாரு. அடுத்து இந்த மாவட்டத்துல இருந்து இந்த பையனுக்கு மட்டும் அடுத்த வருஷம் வாய்ப்பு கூட கொடுப்போம், பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் பேசினா கல்யாணமே ஆகாது. அம்மா சபிக்காதம்மா. சபிக்கலனா உனக்கு தெரியாதுமா, அவன் நைட் 1:30 மணிக்கு வாட்ஸ்அப்ல ஓன்னு அழுது எனக்கு அனுப்புறான். உனக்கு நீங்களா இப்பதான் அவனை பாக்குற, நான் 2 வருஷமா அவனை பாக்குறேன். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பேச வைக்கிறாமா? எப்பயுமே வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதை விட வாழ வைத்து பார்க்கும் போது அழகா இருக்கும். 200 ரூபாயில ஒரு குழந்தைக்கு துணி எடுத்தா அழகா இருக்குமா, அந்த குழந்தைக்கு போட்டு பார்த்தா அழகா இருக்குமா? போட்டு பார்த்தா தானே அழகா இருக்கும். அது போலத்தான் அடுத்தவர்களுக்கு எதையுமே செய்யும் போதுதான் அழகா இருக்கும். தம்பிக்கு என்னவோ வாழ வைக்கிறதுனா எல்லாருக்கும் 2000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வாழ்க்கை என்பது பணத்தை வச்செல்லாம் முடிவு பண்றது இல்லைங்க. சில்லறையில் இல்லை வாழ்க்கை, சிரித்த முகத்தில் தான் இருக்கிறது. சிரிச்சா தான் அதற்கு பேர் முகம், சிரிக்கலனா அதுக்கு பேர் முகர கட்ட. நாகமுத்து பாண்டியன், நோட் தி பாயிண்ட். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், எல்லா செல்வ வளமும் இருக்கு. அவர் தான் வாழ்க்கையை தான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்றாரு. ஆனா மனசுல நிம்மதி கிடைக்கல. ஏதேதோ செய்து பார்த்தும் அவருக்கு மனசுல நிம்மதி கிடைக்காததுனால என்ன பண்றாரு தெரியுமா? தான் நண்பனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எனக்கு மனசுல நிம்மதி இல்ல, என் வாழ்க்கையை நான் தான் வாழ்றேன்னு சொன்னதும் வெளிநாடுக்கு டூர் போயிட்டு வான்னு சொல்றாரு. போயிட்டு வராரு, ஆனாலும் நிம்மதி இல்ல. கோவில் குளங்களுக்கு போக சொல்றாரு, போறாரு, அங்கேயும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல. அந்த நேரம் 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து ஒரு பெரியவர் வந்து கேட்கிறாரு, எங்கள் மாற்றுத்திறனாளி இல்லத்தில் உள்ள 10 பிள்ளைகளுக்கு சர்க்கரை நாற்காலி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. செக்கு போட்டு கொடுக்க சொல்றேன், வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதும் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் நேரில் வந்து சர்க்கரை நாற்காலியை கொடுக்கறதுனா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பணம் வேணான்னு சொன்னதும் மறுநாள் சர்க்கரை நாற்காலிகளை வாங்கிக்கிட்டு அந்த பணக்காரர் அங்க போறாரு. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை வந்து அங்க சொல்லுது, அங்கிள் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் உங்க முகத்தை பார்க்கலாமான்னு கேக்குது. எதுக்காகன்னு கேட்ட உடனே அந்த குழந்தை சொல்லுது, எங்களெல்லாம் இப்படி படைச்சிட்டாரே, அந்த கடவுளுக்கு எங்க பிடிக்கலையான்னு எங்க டீச்சர் கிட்ட கேட்டேன். எங்க டீச்சர் சொன்னாங்க, நீங்க எல்லாம் கடவுளின் பிள்ளைகள், நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள்னு சொன்னாங்க. அதே டீச்சர் இன்னொன்னு சொன்னாங்க, யாரெல்லாம் அடுத்தவர்களை வாழ வைத்து மகிழ்கிறார்களோ அவர்களும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ஒரு நாள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள், நானும் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வருவேன். அங்கே உங்களை நான் அடையாளம் கண்டு கொள்ளணும்னு அந்த குழந்தை கேக்குதுன்னா உண்மையில் வாழ வச்சு பாக்குறதாங்க வாழ்க்கைக்கே அழகு. சமீபத்துல வேதாரண்யத்துல ஒரு பள்ளி வேன் ஒரு ஆற்றில் விழும் பொழுது அதில் இருந்த சுமதிங்கிற ஒரு டீச்சர் அந்த ஆற்றில் விழுந்த குழந்தைகளை எல்லாரையும் நீந்தி நீந்தி காப்பாத்துறாங்க. 11 குழந்தைகளை காப்பாத்தி முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு குழந்தையை காப்பாற்ற போகும்போது இறந்து விடுகிறாங்க. அழகாய் கவிதை பதிவு செஞ்சாங்க, எல்லா தாயும் முழுகாமல் இருந்துதான் பிள்ளை பெறுவார்கள். சுகந்தி நீ மட்டும் தான் முழுகி பிள்ளைகளை பெற்றால்னு சொன்னா அருமை. இது தான் வாழணும்னு நினைச்சிருந்தா அந்த டீச்சர் தப்பிச்சு போயிருப்பாங்க. வாழ வைக்கணும்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லார் மனசுலயும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னா எது மகிழ்ச்சி. அருமை. இது இப்படி பேசணும். பிச்சைக்காரன் 100 ரூபா வாங்கினேன், 100 ரூபாய்க்கு சேஞ்சு கேட்டேன், சொந்தக்காரன் ஸ்டேட்டஸை கட் பண்ணேன். அப்புறம் எப்படியா இருப்ப நீலாம் வாழ்ந்து, எப்படியா வாழ்வ? இல்ல கல்யாணம் ஆகலன்னு புலம்பல் வேற. நான் என்ன கல்யாண மலையை நடத்துறேன்? ஒரு பாட்டி தெரு ஓரத்தில் இட்லி சுட்டு வியாபாரம் பண்றாங்க. அந்த இட்லி சுட்டு வியாபாரம் செய்யக்கூடிய பாட்டி கிட்ட தினமும் ஒரு சிறுவன் 10 ரூபாய்க்கு இட்லி வாங்குவான். அந்த 10 ரூபாய் இட்லியில அந்த குடும்பமே சாப்பிடுவாங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்து இட்லியை பத்தி கண்டிப்பா பேசணும்.
என்னம்மா? காஞ்சிபுரத்துல இட்லியை பத்தி கண்டிப்பா பேசணும். பேசுமா பேசுமா. தினமும் 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கக்கூடிய அந்த சிறுவன் ஒரு நாள் இட்லி வாங்க வரல. பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருக்கா அந்த பாட்டி பாக்குறாங்க. டேய் தம்பி, ஏன் இன்னைக்கு இட்லி வாங்க வரலன்னு கேட்டதும், அம்மா வாங்க சொல்லலையேன்னு சொன்னான். ஏன் வாங்க சொல்லல? வீட்டுல ஏதாவது செஞ்சாலா? இல்லையே. சாப்பிட ஏதாவது கொடுத்தாளா? இல்லையே அப்படின்னு சொன்னதும் நிலையை புரிந்து கொண்ட பாட்டி வேகமா 10 ரூபாய்க்கு இட்லியை இலையில மடிச்சு இந்தான்னு கொடுத்ததும், பாட்டி காசு இல்லையேன்னு சொன்னான். சொன்னால் பாருங்கள் அந்த மூதாட்டி, காசு நாளைக்கு கூட வருண்டா ராஜா, பசி இன்னைக்கே வரும்னு சொன்னா. அழகு. இதுதான் அல்லவா உண்மையில் சொல்ல போனா வாழ வைக்கக்கூடிய நிலை. 2 அடி எடுத்து வச்ச சிறுவன் திரும்பி கேட்கிறான், இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்காம போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நீ கொடுத்தா அதை நான் சம்பாதிச்ச வரவு கணக்குல எழுதுவேன், கொடுக்கலனா இறைவன் புண்ணிய கணக்குல எழுதுவான்னு சொல்லி அருமை அருமை. அடுத்தவனை வாழ வைக்கும் அனைவருக்குமே இறைவனுடைய இடத்தில் கணக்கில் இடம் உண்டுன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் இருக்கு. என்னம்மா? நமக்கெல்லாம் இருக்கு. அதான் என்ன விட்டுட்டேன்னு பார்த்தேன் தனியா. எவ்வளவு அலர்ட்டா இருக்க பாத்தியா நடுவுரு. நமக்கெல்லாம் இருக்கு. அவங்க 3 பேருக்கும் சந்தேகம் தான். அதனால வாழ வைக்கக்கூடிய மண்ணில் எல்லோரையும் வாழ வைத்து அழகு பார்க்கும் இந்த மண்ணில் என்னையும் பேச வைத்து அழகு பார்த்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி நிறைவேறுகிறேன். நன்றி. அருமை அருமை. அப்படி ஒரு கைத்தட்டல் பாருங்க உங்க பேச்சை நிறைவு பண்ணோன. அழகு. அதாவது மறைமுகமா ஒரு மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்கு காயத்ரி. எந்த மாதிரி மண்ணில் வந்து நீங்க வாழ்க்கையை வாழ்வதற்கேன்னு பேசுறீங்க என்னையா அப்படின்னு. ஆனா இதற்கெல்லாம் கவலைப்படுபவர் என் அண்ணன் அல்ல. அவர் முழுக்க முழுக்க வாழ்க்கையை தான் வாழ்வதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர். குடும்பத்தோட டிஃபன் கடைக்கு போனா கூட முதல்ல அவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ன வேணும்னு தான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கேட்பார். இதை பலதரம் அண்ணி என்று சொல்லியிருக்கு சங்கீதான். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு அண்ணன் பேராசிரியர் நகைச்சுவை புயல் பழனி அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், அவங்க 2 பேரும் பேசும்போது எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு என்னமா பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசுவ. இப்ப அறந்தாங்கி நிஷாவுக்கு ஒரு டயலாக், இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல. நான் சிம்பிளா சொல்றேன் சார், 2 கேட் இருக்கு, உள்ள வர்றதுக்கு ஒண்ணு, வெளியே போறதுக்கு ஒண்ணு. இந்த உள்ள வர்ற கேட்ல போகும்போது எல்லாருக்கும் 1000 ரூபா தருவாங்கன்னு சொல்லுங்க, வெளியே வர்ற கேட்ல எல்லாத்தையும் 1000 ரூபா வாங்குவாங்கன்னு சொல்லுங்க. எந்த கேட்டு வழியா மக்கள் போவீங்க? அது முதல் ஆளா நான் இப்ப அந்த கேட்ல யோசிச்சு பாருங்க. உண்மையா என்னங்க, யதார்த்தத்தானங்க பேசலாம். அப்படியே நான் உங்க சேவை செய்யறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, செய்யுங்க. யார் வேணான்னு சொன்னா எல்லாரும் செய்ய சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க தான். நானும் ஒரு நாள் என் மனைவி பைக்கில் போனாங்க, எதிர்த்தாப்புல வந்தவரும் ஒரு மனைவியை கூட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யாராவது கூட்டு வர்றாங்க, நான் என் சத்தியமா என் பொட்டாட்டி தான் கூட்டு போனேன். ஏங்க அப்படிலாம் சொல்லாங்க, சும்மா உண்மையை தானங்க சொல்றேன். சும்மா நீங்க உங்களை வச்சு அப்படி இறப்படாங்க எல்லாரையும். என்னையே தாங்க சொல்ற முடியும், நான் எல்லாம் அடுத்த விடையா சொல்ல முடியா? நான் என் மனைவியை தான் கூட்டு போனேன், எதிர்த்தாப்புல வந்தவர் அவர் மனைவி தான் கூட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். எதிர்த்தாப்புல திடீர்னு ஒரு நாய் குறுக்க போய் 2 பேர் கீழே விட்டாங்க சார். அவருக்கு இங்க கல்லெல்லாம் குத்தி ரத்தம், அந்த அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு. நான் போய் அவருக்கு தொடச்சு விட்டேன், என் மனைவி போய் அவங்களுக்கு தொடச்சு விட்டாங்க. ஏன்னா மாத்தி தொடச்சா பிரச்சனை வந்துடும். உஷாரா இருந்தேன். இல்ல அதெல்லாம் கொடுத்து நானே 100 ரூபா கொடுத்து இந்த கேஷுவாலிட்டியில போய் சேருங்க, பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு. அப்ப எனக்கு ஒரு நன்றி சொன்னான் சார் அந்த ஆளு. உதவி செஞ்சல நன்றின்னு சொல்லியிருக்கணும். எப்படி தெரியுமா சொன்னாரு? இதே மாதிரி நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சார்னா. எப்படி எப்படி நான் என் மனைவி பைக்கில வந்து கீழே நாய் குறுக்கால வந்து கீழே விழுந்தா வந்து தொடச்சு விடுவானா? ஏங்க இது உதவியாங்க? இது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. உதவி செஞ்சாதான் சார் பிரச்சனையே வரும். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு பக்கத்து வீடு, எங்க வீட்டு தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு. பக்கத்து வீட்டுக்காரனும் ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்கான். எப்பயுமே நாங்க 2 பேரும் தண்ணி பாய்ச்ச ஒன்னா தான் போவோம். 10 லிட்டர் டீசல் தானே கேட்டான். ஒரு நாள் 10 லிட்டர் டீசல் பரவாயில்ல, பக்கத்து நண்பன் தானே கேட்கிறான்னு கொடுத்துட்டேன் சார். அவன் வீட்டில் ஏதோ சண்டை கொடுத்துக்கிட்டான் சார். யாரு உங்க டீசல் ஊத்தியா? அவன் ஏன் டீசல் ஊத்தி அதுக்கு மறக்காம ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இந்த சம்பவத்துக்கு டீசல் கொடுத்து உதவிய பழனி அண்ணனுக்கு நன்றின்னு எழுதியிருக்கான். நல்ல வேளை போய்
சும்மா பத்தி இருக்குமே. என் குடும்பம் பத்திட்டு எரியுது. ஏங்க யாருக்காவது உதவி செஞ்சா மதிக்கிறானா சார்? இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், நான் வாழ்க்கையில யதார்த்தம் சொல்றேன் சார். அப்படியே எல்லாம் ஒன்னா இருக்காங்களாம். ஒன்றும் இல்லை சார், நான் வீட்டு வழியா நடந்து வந்திருந்தேன். ஒருத்தர் எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான் எங்க தெருவில். சரி எனக்கும் கொடுத்தான். வாங்கிட்டே கேட்டேன், என்னடா மாப்பிள்ள என்ன விசேஷன்னு. எங்க அண்ணன் போன வாரம் கேரளா போனார்ல, 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட் வாங்கினாரு, விழுந்துருச்சு. பரவாயில்லையா, உங்க அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய் விழுந்தா அதுக்கு நீ தம்பி பாயசம் கொடுக்குறிய என்ன? அதுக்காக கொடுக்கல, அந்த லாட்டரி சீட் இன்னோட தொலைஞ்சிச்சு. சத்தியமா வாங்க முடியாது. அதுல ஹாப்பியா இருக்கான். இப்படி இருக்கான் சார் சொந்தக்காரன். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள போய் புருஷ முன்னாடி 2 பேரும் கட்டி போட்டு வாயில துணி வச்சு அமுக்கிட்டு எல்லாத்தையும் திருடி இருக்கான். இந்த வீட்டுக்காரன் அப்படின்னு இருக்கான். சரி ஏதோ சொல்ல வரான்னு துணி எடுத்துட்டு, என்னடா ஏத்த உடியம் பங்காளி விடு, அவன் வீட்லயும் திருடிட்டு போ. ஏன்னா நாளைக்கு போலீஸ் வந்து என்ன விசாரிக்கும் போது அவன் என்ன பார்த்து நக்கலா சிரிப்பான். அப்பதான் திருடன் சொன்னான்னா, முதல்ல அங்க தாண்டா போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உனக்கு அனுப்பி வச்சான். இல்ல பல வீட்டுல அப்படிதான் இருக்காங்க. இப்ப சென்னையில வெள்ளம் வந்துச்சு பாருங்க. 3 நாள் கழிச்சு வெளில போறேன். ஒருத்தர் கேக்குறாரு, ஈரோடு மகேஷ் சார் எங்க வீடு நம்ம அசோனர் பக்கத்துல தானே? ஆமா. வீட்டுல வெள்ளம் உங்க தெருவில் எப்படி? பயங்கரம். அப்பாடிங்கிறான். எப்படி பாருங்க, நான் தண்ணியில மேய்ந்து 2015 எங்க வீட்டுக்கு நிஷா கூட வந்திருந்தா, தண்ணியில மேய்ந்து போறேங்க. சைட்ல வந்தவன் என்ன பார்த்துட்டான். சார் நீங்க விஜய் டிவில வருவீங்கல்ல? நான் உயிரோட வருவேன்னானே தெரியல. அடுத்த கேள்வி கேட்கிறேன், சார் அடுத்த வாரம் வருவீங்களா? நான் சொன்னேன், நான் எப்ப உயிரோட வந்தா வருவேன்டா, இல்லைன்னா எல்லா டிவிலையும் வருவேன், பார்த்துக்க நியூஸ்ல வருவேன்ட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் உண்மையாக ஒரு வீடு கட்டினேன் சார். ஒரு சொந்தக்காரர் வந்தார், எங்கள் மாமா தான் வேணும் அவர். என்ன மாப்பிள என்ன வீடு கட்டேன்? இல்லை விஜய் டிவி காசு. என்ன சிமெண்ட் போட்ட? அந்த சிமெண்ட் பேரை சொன்னேன் சார். நான் மெட்ராஸில் 13 மாடி கட்டுறான், கீழே விழுந்ததே அதே சிமெண்ட் ஆயுதே. ஆடா பாவி. அவன் கிரகப்பிரசு சோறு திங்க வந்தவன். விளங்குமா சார் வீடு? ஒரு கார் வாங்கினேன். நான் மாப்பிள்ள நல்ல காரா இருக்க முடிவு வச்சுக்காத, அவ்வளவுதான். ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போயிடாத, அடிக்கடி அங்க ஆக்சிடென்ட் ஆகுதுடா சார். சொந்தக்காரன் புள்ளா இப்படி இருக்கானே, அவன் கூட எப்படி சார் நம்ம வாழ வச்சு வாழ முடியும்? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க சார். நீங்க யாரு கொடுத்தாதான் சார் நல்லவன். நீங்க ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, கெட்டவன் ஆயிருவீங்க. கரெக்ட் தான். சொந்தக்காரன் வந்து உண்மைன்னா கை தட்டுங்க. நீங்க இல்ல உண்மை பழனின. இப்ப இருக்கிற சொந்தக்காரன் எல்லாருமே ப்ளூடூத் மாதிரி இருக்கான். பணம் இருந்தா கனெக்ட் ஆகுறான், பணம் இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் சார். உண்மையா தானே சார்? எல்லாருமே அப்படிதான் சார் இருக்கான். அப்போ நம்ம அவங்கள்ட்ட எப்படி சார் வாழ்றது? நாம வாழ்றதே இங்க பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தர் வாழ வைக்கணும்னா நம்மகிட்ட இருந்தா தானே சார் கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை சார், நான் யதார்த்தமா சொல்றேன். ஒரு நாள் ஒரு பழ வண்டியில் போய் பழம் வாங்க போனேன். வழக்கமாக அவர் தான் எனக்கு பழம் தருவார். வாங்கிட்டு 200 ரூபா சொன்னார். 1 கிலோ எவ்வளோன்னு. ஆப்பிள் 200 ரூபா சொன்னார். சரின்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே 180 ரூபா வைக்கிட்டு அந்த 20 ரூபா பிள்ளை கொடுத்தா. அப்படி திரும்ப பாருங்க, ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரர் ஐயா அப்படின்னார். சரி ஒரு 5 ரூபா போடணும் எடுத்தேன் பாருங்க. ஐயா விஜய் டிவிலாம் வர்றீங்களா, 5 ரூபா போடுறீங்களா ஐயா? சார் நம்ம விஜய் டிவில வர்றது தெரிஞ்சிருக்குன்னு ஒரு 10 ரூபா போடலான்னு பார்த்தேன். ஐயா பேராசிரியரா இருக்கீங்க, 10 ரூபா போடுறீங்களா ஐயா? நான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கேன் அவனுக்கு. சரின்னு இப்படி 20 ரூபா போட்ட பாருங்க. அந்த கடைக்காரன் அப்படின்னு என்ன பார்த்து சிரிச்சான். ஏன்டா அப்படி கேவலமா சிரிக்கிறேங்கிறேன். எதுக்கு இப்போ அவனுக்கு காசு போட்டீங்க சார்? இல்லை பிச்சை எடுக்கிறான் அதனால போட்டேன். அவனா பிச்சைக்காரன், அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் கடையை வச்சிருக்கேன். ஐயோ இப்ப எவன்கிட்ட காசு இருக்குன்னே தெரியல. இல்ல உண்மைதான் உண்மைதான். பாம்பேல ஒரு பிச்சைக்காரன் லக்ஸுரி அபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்காரு. உண்மையிலேயே அதை வாடகை கொடுத்து அபார்ட்மெண்ட் வாசலே படுத்திருக்கான். ஒரே ஒரு உள்ள போறவன்லாம் அவனுக்கு செல்லுடி வச்சுட்டு போறான். இந்த கபிலா காயத்ரிக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அவங்களுக்கெல்லாம் அன்னை தெரசான்னு நினப்பு. அதானே எல்லாம் சேவை செய்யுங்க. என்ன நான் கேட்குறேன், நீங்கள் இப்போ எல்லாருமே இறங்கி போய் சேவை செய்ய முடியும்? இப்போ கொரோனா வந்தது. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் சித்தப்பா, சொந்த சித்தப்பா சார், உண்மையாக நான் பெருமையாக சொல்கிறேன். எங்கள் சொந்த சித்தப்பா எங்கள் கிராமத்தில் 1100 வீடு இருக்குது. அந்த 100 வீட்டுக்கு மட்டும் அவரே காலையில் எந்திரிச்சு கபசுர குடிநீர் போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தாரு சார். கைத்தற மாட்டீங்களா நீங்கள்? ஒரு மனிதன்
கபசுர குடிநீர் போட்டு கிராமத்துக்கே கொடுத்துருக்காங்க. கிராமத்துக்கே கொடுத்தா 100 பேருக்கு 100 குடும்பத்துக்கு தினமும் தினமும். நான் அவர்கிட்ட கேட்டேன், உண்மையாவே பரவாயில்லையே சித்தப்பா, நீ நினைச்சிருந்தா ஓன் இருக்கிற காசுக்கு 1100 பேருக்குமே கொடுக்கலாமே, ஏன் அந்த 100 பேருக்கு மட்டும் கொடுத்தேன்னு சொன்னா பாருங்க ஒரு பாயிண்ட். அந்த 100 பேர் தான் நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான். போய் சேர்ந்துட்டான்னா என்ன பண்றது? அது வேணா கரெக்ட் தான். ரெண்டாவது அலையில சித்தப்பா தான் போய் சேர்ந்துட்டான், வேற எவனும் சேரல. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கான், இவன் ஒரு கிளாஸ் குடிக்க காணோம் சார். அதுலயும் கஞ்சத்தனமாவே இருந்திருக்கான். வாழ்க்கையில சார் யதார்த்தங்கிறது என்ன சார்? இப்ப பணம் எல்லாருக்கும் தேவை இருக்கு சார், எல்லாருக்கும் தேவை இருக்கா சார்? உண்மையா சொல்றேன், வருமானம் என்கிற சொல்லுக்குள்ளதான் சார் மானம் என்கிற சொல்லே இருக்கு, மறந்துடாதீங்க நண்பர்களே. சம்பாரிச்சாதான் சார் உங்களை மதிக்கும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறார், அவங்க வீட்டில் போய் கேளுங்களேன், சார் இருக்காரா, வெயிட் பண்ணுவோம், சார் குளிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் மீடியமா சம்பாதிக்கிறார், அவர் வீட்டில் போய் கேளுங்க, சார் இருக்காரா, சார் உக்காரு வருவாரு. ஒன்றும் சம்பாதிக்கலாம், அவன் தண்டை கருமாந்தனம்னா. சார் இருக்காரா, யாரா சாரு, யார் சார், அவனை கெடுக்கிறது நீதானா? தொடப்பாட்டு எடுத்துட்டு வரான் அந்த அம்மா. ஏன் பணம் வாழல, அவனே வாழல, அவன் வாழ்ந்து வேற யார் சார்? நம்ம வாழலன்னா நம்ம யாராவது மதிப்பாங்களா சார்? ஈரோடு மகேஷ் கார்ல வந்து இறங்குறாரு, எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, ஊர்ல டிவியில தெரியறாரு, எல்லாருக்கும் தெரியுது. இப்ப ஈரோடு மகேஷ் பரதேசி கோலத்துல ஏன் ஈரோடு மகேஷ் பணம் இல்லாமன்னு சொல்ல மாட்டியா? இப்ப அறந்தாங்க நிசா ஒரு பிச்சைக்காரி மாதிரி வந்து அப்பாடி எனக்கு எப்படி இருந்தா ஏன் அப்படி சொல்லிடுறேன்னா, எப்படியும் நம்மளை வந்து அவ திட்டுவா, அதுக்கு முன்னாடி நாமளே திட்டிடுறது பெஸ்ட். இல்ல சும்மாவா விட்டுருவா? அதுல வந்து கிஜன்னத்திரை நயன்தாரா யாரு போன கேட்டா? சரி, இப்ப நாங்க அந்த மாதிரி கோலத்துல வந்து இப்ப வந்து இறங்குனாங்கன்னா யாராவது கூப்பிடுவாங்களா சார்? சார் ஒன்னு சொல்லவா சார், உண்மையை சொல்றேன், நான் எதுக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த ஈரோடு மகேஷ் தன் உழைப்பால், தன்னுடைய அம்மா அப்பாவினுடைய தியாகத்தால் மேல வந்து இந்த உயரத்தை அடைந்த பிறகுதான் சார் எல்லாரும் கை தட்டுறான். உண்மை உண்மை. நான்லாம் டிவியில வரக்கூடாதுன்னு எங்க சித்தி ஈரோடு பெரியமாரன் கோயில்ல மாவிளக்கேத்துச்சு. மாவிளக்கேத்தி அவன் டிவிலேயே வரக்கூடாது. நல்லா இருக்காங்க, சொந்தக்காரங்கள நல்ல ஆளுங்க இருக்காங்க சார். உண்மைதானே சார்? யோசிச்சு பாருங்க, அறந்தாங்க நிஷாங்கிற பெண்ணை கிட்டத்தட்ட 15 வருஷமா எனக்கு தெரியும். அவ இன்னைக்கு தான் சேவை செய்யறா. 15 வருஷமா எனக்கு தெரியும். எத்தனையோ ஊர்கள்ல சார் டூ வீலர் போய் இறங்கி, ஒன்னு சொல்றேன், நான் இன்னைக்கு பெருமையா சொல்றேன், நடுவர் பேரை சொல்ல நான் விரும்பல, ஒரு ஊர்ல போய் ஒரு பாத்ரூம் போறதுக்கு கூட ஒரு வீட்டை நாங்கள் தரமாட்டோம்னு சொன்ன இதே அறந்தாங்க நிஷாவை இன்னைக்கு இறங்கி தனியா நடந்து போக முடியாது சார், அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. உண்மை உண்மை உண்மை. எல்லாருக்கும் மிகப்பெரிய உழைப்பு இருக்கு. உழைப்பு உயர்ந்ததுனாலதான் உலகம் மதிக்குது, உயரலன்னா எவனும் மதிக்க மாட்டான். அப்ப நாம வாழணும்ல, அப்ப நாம வாழ்றதுக்கு சாட்சி அதானே? அதானே நாம வாழ்றதுக்கு சாட்சி அதானே? நான் ஒரு நல்ல கார் வாங்குறேன், நல்ல வீட்டுல இருக்கானதான் என் மனைவி மதிப்பா. முதல்ல சொந்தக்கார மதிக்கணும், ஊர்ல பொண்டாட்டி மதிக்கணும் சார். என் பொண்ணே கேட்கும், எப்பா வெளியில பேசுற, காலேஜில் போய் பேசுற, வெளிநாட்டுல போய் பேசுற, ஏன் வீட்டுல பேச மாட்டேற? நியாயமான கேள்வி. நான் தெளிவா சொல்லுவேன், வெளியில பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டுல பேசாம இருந்தாதான் சோறு. இல்ல இங்க ஒரு அம்மா அப்படி சிரிக்கிறாங்க, என்ன மாதிரிதான் போல இருக்கு பழனியும் பொண்ணு. சார் பல புருஷன் ஏன் நிலைமையில தான் சார் இருக்காங்க நாட்டுல. பல புருஷனா? ஆமா சார், எல்லா புருஷனும் சொல்லுங்க. எல்லா புருஷனுங்க சார். உண்மையா சொல்றேன், மனைவி எங்க கூட்டு வந்ததுக்கு காரணம் என்ன? மகேஷ் கொஞ்சம் காலியா சிரிக்க வைப்பாரு. பாதி பேர் இப்ப நிம்மதியா இருக்கிறது என்ன காரணம்? அதுதான் காரணம். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்றேன். வாழ்க்கையில என்னைக்குமே சார், நீங்க உயர்ந்த வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம். நாங்கள ஒண்ணு உயர, நீங்க உயரத்தான் உங்களை சுற்றி கூட்டம் இருக்கும். நீங்க உயரலன்னா சார், எம்கேடி தியாகராஜ பாகவதர் கூட கடைசி காலத்துல கண்ணு தெரியாம வெள்ளித்தட்டுல தங்கத்தட்டுல சாப்பிட்டு வெள்ளி கிரண்டியில இருந்த அவரு கூட சாதாரண மனிதனாக இறந்து போகிற போது யாருமே பக்கத்துல போல சார். அவருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் எல்லோருக்கும் ஏற்படும். சொந்தக்காரர் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேன்,
ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல், நம்ம பையன் தான் தம்பி, கேஸே எம்எல்ஏ தான் போட்டிருக்கான். யாரு? சொத்தை பிரித்து கொடு. அருமை. அது கூட பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன், அவரை கேட்டேன், எங்கள் பசங்களாம் கல்யாணம் பண்ணிங்களா? 27 வயசில் பையனை கல்யாணம் பண்ணேன், பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான். இது எல்லா வீட்லையும் நடக்கிறது தானே. 28 வயசில் 2வது பையனை கல்யாணம் பண்ணேன், அவன் ரொம்ப நல்லவன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான். டீசெண்டான அப்பா. பையன் மேலே தெருல இருக்கா, 2வது பையன் கீழே தெருல இருக்கா, அப்பா நடுத்தரில் இருக்கார் சார். கரெக்ட். இந்த மண்ணில் பிறந்த நான் முத்துக்குமார் தான் எழுதினார். இந்த மண்ணில் பிறந்த நான் முத்துக்குமார் தான் எழுதினாரு. ஒரு கோயிலில் சாமி கும்பிடுறப்போ குழந்தைய தோளில் தூக்கி வச்சு அப்பா சாமி காமிப்பார். நான் முத்துக்குமார் எழுதினார், அப்பாவின் தோளில் ஏறி சாமி பார்க்கிற போதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் மீது அமர்ந்து கொண்டுதான் சாமி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. அருமையா, அருமையா, அருமை, அருமை, அருமை. அந்த அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் சார். அந்த அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும். ஒன்று சொல்லவா? ஈரோடு மகேஷ், ஈரோடு மகேஷ் எழுதிய கவிதையோடு நிறைவு செய்கிறேன். நிறைய கவிதை எழுதுவார் அவர், உங்களுக்கு தெரியாது. நிறைய கவிதை எழுதுவார் அவர். அவங்க அம்மாவை பற்றி எழுதினார் ஒரு கவிதை. உங்கள் அம்மா கேட்டிருக்காங்க ஒரு நாள், எல்லாரையும் பற்றி கவிதை எழுதிருப்பா, என்னை பற்றி எழுதலையான்னு. என்னை எழுதியவள் நீ, உனக்காக நான் என்ன எழுதுன்னு கேட்டார். சார், நான் பர்சனலாக யாரையுமே சொல்ல, நீங்கள் சேவை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு வச்சுக்கிட்டு செய்யுங்க. கரெக்ட். நீங்களா இருந்துட்டு செய்யுங்க. புள்ள பார்க்குறான், நல்லா வச்சிருக்கான்னு எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டீங்க, ஒரு நாள் நடுத்தருவில் கண்டிப்பாக நிற்பீங்க. அதனால உங்களை வச்சுக்கிட்டு தயவு செய்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி இதுகாரம் ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுபிடிகளா உடலும் சலியாத மனம் அன்பகலாத மனமையும் தவறாத சந்தானமும் தாழாத கத்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நித்தியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்களும் குடும்பங்கள் நிறைய பெற்று நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கொஞ்சம் மேக்கப் கலைஞ்சாலும் என்னை விட மோசமாக இருப்பா அறந்தாங்க நிஷா என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பேச்சாளர்கள் யார் எந்த சமயத்தில் எந்த தலைப்பு குறித்து கேட்டாலும், எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் அந்த தலைப்பை பற்றி ஆழமாக இலக்கிய உதாரணங்களோடு பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் பேராசிரியர் பழனி. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மேடை அதை நம்ம வெறும் கருத்துக்களா சொல்லணும் அப்படிலாம் நினைப்பாங்க. நான் ஒன்று சொல்லவா? காஞ்சிபுரத்துல எவ்வளவோ ஒரு வாழ்க்கையில அவ்வளோ ஒருத்தருக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்கு. அந்த சிரமங்களுக்கு மத்தியில மகேஷ் தம்பி வராப்புல, பழனி வராரு, நிஷா அக்கா வராங்க, நம்ம போய் நிகழ்ச்சியை கேட்போம் அப்படின்னு வந்த நீங்க, எங்களால் உங்கள் கவலையை மறந்து ஒரு நிமிடம் நீங்கள் சிரித்தீர்கள் என்றால் அதுதான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பரிசு. நாங்க படிச்சதை சொல்றதுக்கான மேடை இது கிடையாது, உங்களுக்கு பிடிச்சதை பேசுறதுக்கான மேடை இது. எங்களால் அப்படியும் பேச முடியும், இப்படியும் பேச முடியும். எதிரில் கையேந்திரு, எந்த மழை பொதுதான், பாத்திரம் விழுறத பொறுத்து தான் அதுல தண்ணி ரொம்புது, அந்த மாதிரி பார்த்து தான் நாங்க தருவோம். மிகச்சிறந்த பேச்சு. கடைசியா ஒன்று சொன்னார், நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், அம்மா அப்பாக்களுக்கெல்லாம் இந்த பையன் தான் என் உயிர், பொண்ணு தான் என் உயிர்னு பழைய டயலாக் பேசிட்டு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு காலையில ஒரு காப்பி குடிக்கிறதுக்கு காசுக்கு கேட்டு அவங்ககிட்ட நிக்காதீங்க. ஒரு டீ கேட்டு மருமகிட்ட நிக்காதீங்க. உங்ககிட்ட காசு, நீங்க உங்க காசை வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களை அந்த வீட்டில் வச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மனவேதனை தருகிற விஷயம் எது தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து களைத்து தன் உடம்பை தேய்த்த ஒரு ஆண்மகன் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம், இல்ல வயசானதுக்கு அப்புறம், தளர்வு வந்ததுக்கு அப்புறம், கட்டிலில் படுத்த பிறகு முடியாமல் எழுந்து நின்று ஒருவேளை டீக்காக, ஒருவேளை உணவுக்காக தன் குடும்பத்திடம் கையேந்தி இருப்பது மாதிரி மிகப்பெரிய சோகம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நீங்க வச்சுக்கோங்க பணத்தை, தப்பே கிடையாது.
எனக்கு அப்புறம் உனக்கு தான், என்ஜாய் பண்ணு. அது வரைக்கும் எல்லாரும் சட்டரை மூடிட்டுருங்கன்னு சொல்லுங்க. வீட்டில் பொறுப்பா கவனிச்சுப்பான். அப்பா பார்த்து நடப்பாம்மா. காசை கொடுத்துட்டீங்க, ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கூட்டு போக மாட்டான். சுகர் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு சுகர் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு பிபி லெவல் என்னன்னு தெரியாது. அம்மா அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ரஷ்யாவை பத்தி பேசுவான். செவுள்ளே வைங்கிறேன். கரண்ட் அப்டேட் எனக்கு தெரியும். அப்பாவோட சுகர் அப்டேட் தெரியுமாடா? தெரியாது. செத்துருங்கிறேன். உனக்காக வாழ்ந்தவருக்காக நேரம் ஒதுக்கி 2 மணி நேரம் மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்ல முடியவில்லை என்றால் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம். உறவுகளை கவனிக்க தவறியவனை இறைவன் ஒருபோதும் கவனிப்பது இல்லை. அருமையா பேசினார். இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தின்னு தூங்கு எந்திரி இதாயா வாழ்க்கை? அது வாழ்க்கை இல்ல. எங்க அக்கா மாதிரி களத்துல இருக்கணும். முழங்கால் வரைக்கும் மூழ்கி நீரில் நடக்கணும். திருச்சியிலிருந்து ஒரு டெம்போ டிராவலர் எடுத்துட்டு போய் சென்னையில அதிகம் கவனிக்கப்படாத நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போய் அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் குழந்தைகளும் நிஷாக்கான் ஓடி வரப்ப இந்தாடா செல்லங்களான் சாப்பாட்டை அள்ளி அள்ளி தந்த எங்கள் பட்டிமன்ற குழுவினுடைய மாபெரும் தாய் அறந்தாங்கி நிஷா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பேச வருமாறு பாராட்டி அழைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. பெரிய சின்ன கோயில் சித்ரா மேடம். ஒரு புத்தக திருவிழாவை எப்படி நடத்த வேண்டும் என்று மற்றவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே காஞ்சிபுர புத்தக திருவிழாவை உலகம் முழுவதும் போட்டு காட்டணுங்க. இப்படி ஒரு கூட்டம் நாங்க மேடையில உட்கார்ந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சகோதரி ராதா அவர்களுக்கு எவ்வளவு நன்றி வேணாலும் சொல்லலாம். எங்களை அவ்வளவு அழகா மேடை ஏற்று வந்த கவனிப்பா இருக்கட்டும். என்ன கவனிப்பு? அவ்வளவு கவனிப்பு. சாயங்காலம் மட்டும் 4 பஜ்ஜி 2 காபி. ஏங்க 4 பஜ்ஜி தான் நான் சாப்பிட்டேன். 42 பஜ்ஜி பழனி சாப்பிட்டாரு. அவர் வயிறு இப்படி இருக்குன்னு பாக்காதீங்க, எப்ப வேணாலும் சட்டப்பட்டன்னு தெரிக்கும். அவ்வளவு சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இருந்தாலும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. எனக்கு தெரிஞ்சு நடுவர் அவர்கள் சொன்ன மாதிரி உட்கார்ந்து கேட்பவர்களை விட சுத்தி நின்று கேட்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் டிவியில சின்னத்திரை நயன்தாரான்னு சொல்வேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் உங்க வீட்டு பிள்ளை மேக்கப் கலச்சனா உங்க பக்கத்து வீட்டு பாரி மாதிரி இருப்பேன். இல்ல அப்படிலாம் இல்ல. அவங்க வீட்டு பக்கத்துல நல்லா இருப்பாங்க. ஆனாலும் நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்குன்னு இவ்வளவு நேரம் கால் கடக்க நிக்கிறீங்கல்ல, உங்கள் அன்புக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாமான்னு தெரியல. சொல்லுங்கக்கா. இது மட்டும் டிவியில ஒளிபரப்பு பண்ண வேணாம். லைவ் போகுது. அதை மட்டும் கட் பண்ண முடியுமா? அதை மட்டும் இரியா, நீ வேற நயன்தாரான்ட்டு அடிக்கடி சொல்லாத தம்பி, பயந்துரும் அந்த அக்கா. இல்ல இல்ல, அதை மட்டும் நான் மாவட்ட நிர்வாக அனுமதியோட அதை மட்டும் லைவ்ல கட் பண்ணிக்கோ. இல்லனா மாமா போன் பண்ணி கேட்டா சென்னையில தான் புத்தக திருவிழான்னு சொல்லிடுறீங்களா? காஞ்சிபுரம் சொல்ல வேணாம். யாரும் ரியாஸ் மாமா கேட்டாரா? மாமா கால் பண்ணுவாரு. ஏன் காஞ்சிபுரம் போவேனான்னு சொன்னாரு. ஏன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா காஞ்சிபுரம் போகாதன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொன்னாரு. நான் சென்னைன்னு சொல்லியிருக்கேன். இல்ல நீ போனீனா பட்டுன்னு நினைச்சு பட்டாம்பூச்சின்னு நினைச்சு உன்கிட்ட இருந்து நூல் எடுத்துருவாங்க. இல்ல நீ காஞ்சிபுரம், ஒரு நிமிஷம், நீ காஞ்சிபுரம் போனேனா பட்டாம்பூச்சின்னு நினைச்சு உன்கிட்ட இருந்து நூல் எடுத்துருவாங்க. இப்படி எல்லாம் பேசாத, உன் உயிர் எடுத்துருவாங்க. அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே உனக்கு உன் புருஷனுக்கு வேலையே இல்லையா? டிவில தான் இந்த டார்ச்சர் தாங்க முடியலன்னா காஞ்சிபுரம் மேடையிலையுமாயா? நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. எனக்காக ஒரு முறை உங்களுடைய நாவால் அந்த தலைப்பை செப்புங்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த 3 பேரையும் அப்ப வேண்டும். நான் தலைப்பை செப்ப வேண்டும், இவர்களை நீங்கள் அப்ப வேண்டும். ஆமா. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? வாழ்க்கை என்பது வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கா? ஆமா. ஏங்க இவ்வளவு பேர் வந்து கால் கடக்க நின்னு கை தட்டாம இருந்திருந்தா பழனி நீ எல்லாம் இவ்வளவு நேரம் மூச்சு புடுக்க பேசிருப்பியா? நீ எல்லாம்
இதுலயே வாழ வைப்பதற்குன்னு தெரியலையா? அவங்க கொடுக்கிற காசுல தானே காலையில கஞ்சி குடிக்கிற. ஏங்க இவர் என்னங்க வறுமையில இருக்காரு கஞ்சி குடிக்கிறாருங்க? இல்ல இதுல எனக்கு அண்ணா வந்து முதல்ல பேசினார். அடே அப்பா, நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய பிறந்திருக்கீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ஏன் பிறந்தோம்? நானும் கேட்கிறேன், ஏன் பிறந்த? முடிஞ்சு போச்சு போ. ஏன் பிறந்த? அடுத்தவரை வாழ வைக்கல, ஏன் பிறந்த? ஏன் பிறந்தீங்க? எங்கள்கிட்ட அது அடுத்து இவன் நாகமுத்து பாண்டி பிச்சைக்காரனுக்கே டஃப் கொடுப்பான். அவன் தான் கை நீட்டி இருக்கானே, நீ டீசெண்டா நிக்கப்படாது. நீ போட்டிக்கு நின்னு அடுத்தவன் போட்ட ஒத்தருவாய தூக்கிட்டு வந்து நடுவுல உட்கார்ந்திருக்கியே, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப. ஆனா பிச்சைக்காரன் சேஞ்ச் கேட்டதை நான் மறக்க மாட்டேன் தம்பி. இனிமே நீ எந்த பேச்சாளர் வேணும் யாராவது கேட்டா ராதாக்கா சொல்லுவாங்க, அந்த பிச்சைக்காரனுக்கு சேஞ்ச் கேட்டாலும் அந்த பயல கொடுப்புங்க. அவரும் அங்கேருந்து வந்து எங்கள்கிட்ட செய்யறதுக்கு காசே இல்ல. அக்கா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னங்க சார்? நாம இங்க இந்த கவர்மெண்ட் தங்கிருந்தோம்ல, அக்கா டீ குடிக்கிறது. ஆமா. அட பாவி, 100 ரூபாய்க்கு அதுக்கு தான் சேஞ்ச் கேட்டியா? வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வேணும் பாங்க, இவன் சேஞ்சே தேடிட்டு இருக்கான். ஆளுகளை சை செய்யும் பாரு. அங்கேந்து வந்துட்டு காசு இல்லையே என்ன பண்ணுவே, காசு இல்லையே இப்படி சொல்லாத. இல்லைனா கூட இருக்கு ஒண்ணு இல்லைங்க, நம்ம நல்லாவே இல்லைனா கூட யாராவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிங்களே, சத்தியமா நம்ம நல்லா இருப்போம் சார். ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல, கடைசியில ஒண்ணுமே இல்லாம இருக்க போது பாரு. வார்த்தை பழிக்கும் சார், எங்க அம்மா சொல்லுவாங்க வார்த்தை பழிக்கும். அதுவே தெரிய மாட்டேங்குது ஒண்ணுக்கும். இதுல அண்ணன் முதல்ல பேசினவர் வேற. அம்மா வந்து பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு பாப்பாளாம், புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பாப்பாளாம், அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பாப்பாளாம், கடைசி வரைக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பாக்கலையே. என்ன காந்திமதி அக்கா மாதிரி பேசுற? ஏங்க எல்லோருக்கும் என்ன பிடிக்குதுன்னு அம்மா பாக்குறாள்ல, அதனாலதாங்க இந்த உலகத்துக்கே அம்மாவை பிடிக்குது. அருமை அருமை அருமை. அவ மட்டும் எனக்கு பிடிச்சதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தானா ஒரு புள்ள அம்மாவை பிடிக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களை எல்லாம் பெத்திருக்கவே கூடாது. அரை பப்பாளி எத்துனா அமைக்கிருக்கணும் அப்படியே. இவ்வளவு கோவமா போகுது பேச்சு. என்னங்க ஒரு பெண்ணை பார்த்து அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கீங்க? நான் கேட்கலாமா? இவங்க தாமா மேக்கப் கலஞ்சிருமேன்னு உணர்ச்சி பொங்காம பேசிக்கிட்டு இருக்கேன். கலஞ்சிட்டா அப்புறம் அந்த அம்மா சொல்லும், பறவை முனியம்மாவை குட்டியாந்துருக்காங்க. அந்த மாதிரி பேச மாட்டேன். எவ்வளவு கோவம் வந்தாலும் அது மட்டும் நடக்காம பாத்துக்க. கேட்க மாட்டேன். இதுல நாகமுத்து பாண்டி பேசுனதுல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க வேணா நாளைக்கு இப்ப லைவ் போகுது வீடியோ பாருங்களேன். என்ன தெரியுமா பேசியிருக்கான்? எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் குடிய கெடுக்கிறாங்க, அழிஞ்சு போக நினைக்கிறாங்க. அவன் பேசின எல்லா வார்த்தையும் நெகட்டிவான வார்த்தைங்க. இதை விட உச்சக்கட்ட பொய் ஒண்ணு சொன்னான். அவர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸே வைக்கிறது இல்லையா, அவனே நோக்கியா போன் வச்சு சுத்திட்டு இருக்கான். வாழ வைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லல. இதுல எங்க பழனி அண்ணே பேராசிரியர், அடே அப்பா நான் பிச்சைக்காரியா இருந்துட்டு போறேன், நீங்க 3 பேரை சேர்த்து வைங்க, ஒரு நாள் கரையா அரைச்சிட்டு போகுது. என்ன பேச்சு பேசிட்டு போறீங்க? இவரெல்லாம் கரையா அரைக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகுமே. நடுவர் அவர்களே, தமிழர்கள் மாதிரி அடுத்தவங்க வாழணும்னு நினைச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. அடுத்தவங்க வாழக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நாம பாட்டி தாத்தா காலத்துல வாசல்ல திண்ண வச்சு யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க. திண்ண வச்சு கட்டினது நாம உட்கார இல்லைங்க, தெருவுல யாரு போனாலும் உட்கார்ந்து போங்கன்னு சொன்னவன் தமிழன். தான் மட்டும்தான் வாழணும்னு நினைச்சிருந்தா வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டிருக்க மாட்டாங்க. தான் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, தெருவுல போற ஈயரம்பு கூட சாப்பிடணும்னு நினைச்சான் பாரு, அவன் தமிழன். அது ஒண்ணும் புரியல. நான் இங்க இருக்கிறவங்கள்ட்ட அவெல்லாம் இப்ப இருக்கானான்னு கேக்குறாரு அவர். என்னங்க சார்? திண்ணை வைத்த வீடு வச்சு கட்டுறானா? நீ வீடு கட்டின இப்ப அதுல திண்ணை இருக்கான்னு கேக்குறாரு சார். வாசல்ல போர்ட்டிகோன்னு ஒண்ணு கட்டியிருக்கோம் சார், பாய வச்சு படுங்க சார். எந்திரிச்சு வந்து கேட்கவா போறோம்? அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல, விடுங்களேன். ஏன் அப்படி குறுக்க பேசி? நான் இங்க இருக்கிறவங்கள்ட்ட காஞ்சிபுரத்திலே ஒரு விஷயம் சொல்றேனே, நீங்க நாளைக்கு காலையில இங்க ஏதாவது ஒரு கூழ் விக்கிற பாட்டியம்மா இருப்பாங்கல்ல, ஒரு கிழவி அம்மா இருப்பாங்க, கூழ் விக்கிற இடத்துல போய் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில ஒரு கூளை வாங்கி குடிச்சிட்டு அந்த அம்மாவை பார்த்து, அம்மா காசு இல்ல பசியில குடிச்சிட்டேன்னு சொல்லுங்களேன். அந்த பாட்டி அம்மா உங்க சட்டையை இழுத்து புடிச்செல்லாம் காசு கேட்க மாட்டா. அவ என்ன தெரியுமா சொல்லுவா? சரி விடுறாசா, இன்னைக்கு இந்த கூளை நான் குடிச்சதா நினைச்சுக்கிறேன், போயிட்டு வான்னு சொல்லுவா. என்ன காரணம் தெரியுமா? வறுமையில் வருமானம் பார்க்க தெரியாத தமிழர்கள் இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் சார் இருக்காங்க. அட்டகாசம் அட்டகாசம். அது தெரியாம சேர்க்கிறோம் எங்கள்கிட்ட இல்ல. பழனி, அடே அப்பா மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற உங்ககிட்ட எப்படா இல்லாம போகும்? உண்மையாவாக்கா? 3 லட்சம் ரூபாய் சார், அது போக பட்டிமன்றத்துல வேற தனியா சம்பாதிக்கிறாப்ல. நீங்க என்ன வயிறு நினைக்கிறீங்களா? அம்புட்டு காசு. ஓ
வேற பக்கம் வச்சா திருடிடுறாங்கன்னு பணத்தை பூரா முழுங்கிடுறாப்ல. என்னைக்காவது ஒரு நாள் திருட கொட்டலோட சேர்ந்து அம்புட்டும் கொட்ட போகுது. பேமெண்ட் கொடுத்தோன்னே ஜிப்பை திறந்து உள்ள வச்சிருவான் போல இருக்கு. பேச்சு பேச்சு அம்புட்டு. இதுல உண்மையிலே எங்க அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பழனி அண்ணன் நல்ல இவ்வளவு கழிவுகளை ஊத்திட்டு அண்ணனை பிடிக்கும். இப்படி ஒரு வஞ்ச புகழ் சனியை நான் எந்த இலக்கியத்திலையும் பார்த்ததில்லை. எங்க அண்ணன் சார், நான் ஏதாவது மனசு கஷ்டமா இருந்தா எங்க அண்ணனுக்கு போன் பண்ணுவேன். ஏன்னா அவன் நல்லா இருந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ணனுக்கு போன் அடிச்சு நீ வாழ வைப்பதற்கு பேசுற சார். அண்ணனுக்கு மட்டும் சார். சரி. அண்ணனுக்கு போன் அடிச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். அன்னைக்கு ஒரு நாள் போன் அடிச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்போது அண்ணனை பார்த்து கேட்டேன், அண்ணே மனசு கஷ்டமா இருக்குண்ணே, நீ மனசு கஷ்டமா இருந்தா என்னென்ன பண்ணுவேன்னு. அண்ணன் சொன்னாரு, நான்லாம் மனசு கஷ்டமா இருந்தா உடனே கோயிலுக்கு போயிருவேன். ஆஹா, பக்திமான். கோயிலுக்கு போய் என்னென்ன பண்ணுவேன்னு கேட்டேன். மரத்தடியில உட்காந்துக்குவேன்னாரு. பிச்சை எடுப்பியான்னு. இல்ல கோயிலுக்குள்ள எல்லாரும் போவாங்கல்ல. ஆமா போவாங்க. வாசல்ல செருப்பு கழட்டி போடுவாங்கல்ல. ஆமா போடுவாங்க. அந்த செருப்பெல்லாம் எடுத்துட்டு போய் லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு போட்டு நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்குவேன். உள்ள சாமி கும்பிட்டு வெளில வருவேன். அந்த செருப்பை தேடும் போது ஒரு மன உளைச்சல்ல இருப்பான்ல, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னாரு. இப்படி செருப்பை பிரிச்சு போடுவேங்க அவெல்லாம். ஆனா பேராசிரியர் பழனி உங்களை அறிமுகப்படுத்துறப்ப இலக்கியம் படிச்சவரு, இலக்கணம் படிச்சவரு, கவிதைகள் படிச்சவரு, இனிமேல் உன்னை சேர்த்துக்கிறேன் செருப்பை பிரிச்சவரு எல்லாங்க. தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள் பெண்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. பெண்கள் எல்லாம் நல்லா கைத்தட்டலாம். நமக்காக என்னைக்காவது வாழ்ந்துருக்கமாங்க? இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன், ஆண் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நீ தனக்காக வாழாம எனக்கு தனக்காக வாழாம என்னது பிறருக்காக வாழக்கூடியவங்க வாழ்கிறது பெண்கள்னோட ஒரு அக்கா சார். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சார், அதான் சார் உண்மை. நாங்க என்னைக்குமே எங்களுக்காக மேக்கப் போட்டுக்கிட்டது இல்ல சார். என்னது? நாங்க எங்களுக்காக மேக்கப் போட்டது இல்ல சார். நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயத்தான் சார். சும்மா இருங்க சார். நாங்க எங்களுக்காக நகை நட்டு போட்டுக்கிட்டது இல்ல சார். அப்புறம் சார் நாங்க ஏன் சார் இவ்வளவு நகை போடுறோம், இப்படி புடவை கட்டுறோம்? இப்படி எல்லாம் புடவை கட்டி நகை நட்டு அப்படியே போட்டு தெருவுல நடந்து போனாதான் ஆஹா ரியாஸ் பொண்டாட்டிய ரியாஸ் எப்படி வச்சிருக்கான் பாரு, மகாராணி மாதிரி வச்சிருக்கான்னு புருஷனுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க மிஸ். இப்படி எல்லாம் நகை நட்டு வாங்கி கொடுத்துதான் ரியாஸ் வீணா போனான்னு சொல்லுவானு. அது சொல்றது இந்த 3 வீணா போனதுதான், வேற யாரும் சொல்லாது. பழனி எல்லாம் பத்தி எரியாது மனசு. நாகமுத்து பாண்டியன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிச்சைக்காரனுக்கு 90 ரூபாய் எப்ப தருவேன். இதுல வேற உண்மையிலேங்க இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இப்ப என்ன தெரியுமா நினைக்கிறாங்க சார்? இந்த பட்டிமன்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? பொதுவா ஆண்கள் பொம்பளைங்க தான் புரணி பேசுவோம்னு நினைக்கிறோம். அப்பெல்லாம் கிடையாது. இப்ப பெண்கள் யாருமே புரணி பேசுறது இல்லாமா? நம்ம எல்லாம் தெளிவா இருக்கோம். இப்ப புரணி பேசுறது பூரா ஆம்பளைங்க தான். என்ன ஆடி அடிக்கிறா மச்சான், 2 இட்லி நேத்து கேட்டு இந்த விசில் அடிச்சதெல்லாம் வாங்கியிருக்கு. என் மனசு ஐயோ எம்புட்டு வாங்கியிருக்கு. வாங்கிருக்கியாடா? என்ன ஆடி மச்சான், நேத்து ஓடுற மச்சான் சட்டைய பிடிச்சு இழுக்கிறாடா, கிழிச்சுட்டாடா சட்டைய வாயில. என்னைய ஆம்பளை புறணி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப இங்க இருக்கிற பெண்கள்லாம் அதிகபட்சம் நம்ம என்னக்கா பேசுவோம்? இந்த புடவை எங்க வாங்குனீங்க, இந்த தாடு, இவ்வளவுதான் நம்ம பேசுவோம். இப்ப இங்க இருக்கிற பெண்கள் மனசெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கும்? அறந்தாங்கி நிஷா கட்டி இருக்க புடவை சூப்பரா இருக்கே, அவளும் சூப்பரா தான் இருக்கா. அவ கட்டியிருக்க புடவைய நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா பொம்பளைங்க, அவளையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா ஆம்பளைங்க. அதனாலதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு பொழப்ப கெடுக்கும். சார் அப்படி இல்ல சார், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்றீங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் நானும் கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்துட்டோம். இன்னைக்கும் நம்ம கிட்ட யாராவது உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், உங்களுக்கு என்ன உடை, நமக்கு பெருசாவே அது மாதிரி எந்த ஒரு ஆடம்பரமும் நமக்கு தெரியாது. கணவர் நல்லா இருந்தா போதும், கணவர் சாப்பிட்டா போதும். இவங்க சொல்றாங்கல்ல அவ்வளவு சொந்தங்கள் நம்மளை ஏமாத்துது. நான் தெரியாம கேட்கிறேன், சொந்தங்கள் ஏமாத்துறத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மனுஷன் தான் புருஷன் எல்லாத்தையும் இழந்து பிசினஸ்ல லாஸ் ஆகி இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு உடைஞ்சு உட்காரும் போது கழுத்துல கிடக்கிற தாலிய கலட்டி கொடுத்து நீங்க வாங்க முன்னாடி நான் இருக்கேன் உங்க பின்னாடின்னு சொல்றான்ல பொண்டாட்டி, அவ இருக்கிற வரைக்கும் நீங்க வாழுவீங்க சார். அவ போதும் சார் உங்க வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு. அதை விட்டுட்டு எல்லாரையும் குறை சொன்னா எப்படி மிஸ்டர் பழனி சார்? நான் பொதுவா நானும் என் கணவரும் வெளியில பெருசா எங்கேயும் போறதில்லை. ஏன்னா கடன் கொடுத்துருக்க, நிறைய வாங்கியிருக்கியா?
அன்னைக்கு ரோட்ல போயிட்டு இருக்கேன், போலீஸ பார்த்து ஓடி போய் ஒளிறாரு மேடம். போலீஸ பார்த்து ஓடி போய் ஒளிறாரு. யாரு? ஏன் நம்ம வீட்டுக்கு? ஏன் வீட்டுக்கு? சாரி, நம்ம வீட்டுக்காரரா? சாரி சார், அந்த மாதிரி கரெக்டா நீ நினைக்காதமா. நம்ம மாமா சொல். போலீஸ பார்த்தா ஓடி போய் ஒளிறாரு. போலீஸ பார்த்து ஓடி ஒளிறாருங்க. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும் சார். அப்படி இல்ல சார், அந்த மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. அவரே ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாத மனுஷன். எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணாப்ல? ஏங்க ஒளிறீங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஏங்க உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க? சட்டப்படி சந்தன கட்டையை கடத்தினா தப்பு இல்ல. இல்ல உட்காரு. கோவப்படாதீங்க, வன்முறையில் இறங்காதீங்க. பட்டிமன்ற மரபுக்கு முரணானது. வேண்டாம் மிஸ்டர் பழனி. ஏன்னா மிகப்பெரிய ஆத்திரத்தை அடைக்கிறது நானே அமைதியா உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா பட்டிமன்றத்தை முடிச்சாதான் மாவட்ட நிர்வாகத்துல காசு தருவாங்க, அதுக்காக உட்கார்ந்துருக்கேன். ஏங்க நீங்க இங்க இருக்கிற 3 பேர் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? காசு கொடுக்கறது தான் வாழ வைக்கிறது நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. நீங்க பணங்காசே கொடுக்க வேணாம், ஒண்ணுமே கொடுக்க வேணாம். வீட்டுல வறுமையில இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, உனக்கு நான் இருக்கேன்னு சொந்த பந்தத்திட்ட பேசி பாருங்களேன். நீங்க சொந்தக்கார உங்களை பூரா எதிரியாவே பாக்குறீங்க. தெரியாம கேட்கிறேன் தம்பி, உங்க ஸ்டேட்டஸ் சொந்தக்காரன் பார்த்து அப்படி வருத்தப்படுறானே, பொறாமப்படுறானே நினைச்சு நீ இவ்வளவு கதறியே. உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே ஒருத்தன் பார்க்க மாட்டான், உன் வாழ்க்கையினுடைய ஸ்டேட்டஸே ஒருத்தன் பார்க்க மாட்டான். உன்னை சுத்தி உன் நண்பன் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவனை பத்தி என்னைக்காவது நினைச்சு பாத்தியா நீ? அவன் நம்ம கூட இருந்தாலே போதுமேங்க, எதுக்கு இவ்வளவு பேச்சு? இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது சார். சரி, பார்த்தா அப்படி தெரியாது. தெரியல, 20 வருஷமா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, 13 வருஷம் ஆகுது. காதல் திருமணம் மேடம். ஊர்ல ஒரு பையன் எனக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அது வேற பிரச்சனை. ஊர்ல வந்து விசாரிச்சு பார்த்தா காரி துப்புவாங்க. ஆனா அறந்தாங்கில வந்து என்னைக்காவது நீங்க அறந்தாங்கி நிஷா வீடு எதுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. பேரழகி வீடு எதுன்னு கேட்டா வயித்துல இருக்க பிள்ளை வழிகாட்டும். பாரு, எனக்கு ஒரு பொறுமைக்கு அளவுதான் இருக்கு சார். நீங்க நம்ப மாட்டீங்க சார். நீ வாழ்க்கை வாழ்வதற்கா வாழ வைப்பதற்கான பேச வந்தியா? ஆமா. இல்ல இந்த பட்டிமன்றம் நிஷாவை புகழ்வதற்கா புகழ வைப்பதற்கான பேச வந்தியா? யாரும் சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிக்கிறேன். எங்க முத எங்க வீட்டுல இந்த பொண்ணு இங்க இருக்க அன்பு தம்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் தங்கம். உங்களை பொண்ணு பார்க்க போகும்போது அம்மா அப்பா கூப்பிடும் போது அம்மா அப்பாவோட போய் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு வந்துருங்க. நீங்க தனியா பொண்ணை சர்ப்ரைஸா பார்க்க போறேன்னு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா பொண்ணு மேக்கப் போடாம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஏன்னா நான் கொடுத்தேன். எங்க மாமியார் வந்தப்ப பேசாம இருந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டு பொண்ணு. ஆனா உண்மையிலே சார், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் என்ன ஒரு நாள் பார்க்க வந்தார். வந்த மனுஷன் ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், போன் பண்ணாம வந்துட்டாருங்க. வந்த உடனே நான் வாசல்ல நைட்டி போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கார பார்த்த உடனே எங்க பாத்துக்காங்க, புடவையில எப்படி இருக்கணும், நைட்டில எப்படி இருப்பேன்னு. எங்க வீட்டுக்கார எங்க அம்மா பார்த்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பார்த்து சொன்னாங்க, எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு, வீட்டுக்குள்ள ஓடு அப்படின்னாங்க. நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட, அந்த மனுஷன் வீட்டை விட்டு ஓட. அதுக்கப்புறம் புடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி. ஏங்க நான் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு சொல்றேன் சார், வாழ்க்கையில அழகு மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சு வாழக்கூடிய வாழ்க்கை என்னைக்குமே நிரந்தரமா இருக்காது. நான் இங்க இருக்கிற அன்பு திருமணம் ஆகாத அன்பு தம்பிகளுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நயன்தாரா மாதிரி இருக்கணும், நமிதா மாதிரி இருக்கணும், அனுஷ்கா மாதிரி இருக்கணும்னு சத்தியமா நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் அவ நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு பாருங்களே. வாழ்க்கையில எல்லா முகமும் அழகான முகம் தாங்க. அழகை இவங்க அதுவே நீங்க இந்த பணம் மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்காங்க, அது கிடையாது. இன்னைக்கு நான் எவ்வளவோ மேடைகள்ல அவரை பத்தி பேசுறேன்ல, நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். என் வீட்டுக்கார அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உலக அழகி இல்லையடி, நீ உலக அழகி இல்லையடி, ஆனால் என் உலகத்தில் நீ மட்டும்தான் அழகின்னு சொல்றாருல்ல, அந்த ஒத்த வார்த்தைக்கு என்ன வேணாலும் செய்யலாங்க. அதுதான் வாழ்க்கை. அந்த வார்த்தையை கொடுங்க, அந்த சந்தோஷத்தை கொடுங்க. அதை விட்டுட்டு போன வாரம் திரும்பவும் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. என்னது? போன வாரம் எங்க வீட்டுக்கு திரும்பவும் போலீஸ் வந்துருச்சு. திருட்டு குடும்பம் இல்ல சார், வாரம் வருது, வெளில போனா பிடிக்குது, ஓடுற. நான் சொன்னேன் சந்தன கட்டையெல்லாம் கடத்தல சார், விட்டுருங்க சார். மேடம் உங்களுக்காக பாக்குறேன், உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க, வான் பண்ணி அனுப்புறேன்னாரு. சார் தெரியாம ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்ணா வான் பண்ணி அனுப்புறேன். அப்படி என்ன சார் பண்ணாரு? சட்டப்படி வீட்டுல மயில் வளர்க்கறது தப்பு மேடம். பட்டிமன்ற மரபுக்கு உறவானது. வீடுகள்ல இது மாதிரி சட்டப்படி
சட்டப்படி வீட்ல மயில் வளர்த்தா தப்பாமே சார்? சட்டப்படி இனிமேல் உன்னை பட்டிமன்றத்துக்கு கூப்பிடுறதே தப்பானது. நடுவர் அவர்களே, எவனையா கேட்க? நான் நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேங்க. இப்போ இந்த வெள்ளம் பத்தி நிறைய பேசணும் இல்லங்க. பூந்தமல்லியில நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம். வெள்ளம் வந்தப்ப ஒரு பள்ளிவாசல்ல திறந்து வச்சு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த பள்ளிவாசல்ல இருந்தாங்க சார். எல்லாரும் வீடுகள்லயும் அந்த வெள்ளம் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த பள்ளிவாசல்ல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து, இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தெருவை ஃபுல்லா சுத்தம் பண்ணாங்க சார். சுத்தம் பண்ணும் போது ஒரு குப்பை பக்கத்துல ஒரு மஞ்ச பை இருந்தது. அதுல 6000 ரூபாய் பணமும் 10 பவுன் நகையும் இருந்தது. அந்த பையன் அதை எடுத்துட்டு போய் எல்லா தெருவுலையும் விசாரிச்சிருக்கான், இந்த பை யாரோடது, இந்த பை யாரோடதுன்னு. அப்ப அங்க ஒரு டீ கடையில ஒருத்தர் சொன்னாரா, பா அந்த கோவிலுக்குள்ள ஒரு கிழவி படுத்திருக்கா, 2 நாளா அந்த அம்மா தான் பைய காணோம்னு. சத்த நீ போய் அங்க கேட்டுறியான்னு சொன்னப்ப அந்த பையன் விறுவிறுன்னு ஓடி போய் அந்த பாட்டிட்டு அந்த பைய கொடுத்தானா. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டானா, பாட்டி இது உங்க பையான்னு. உள்ள பிரிச்சு பார்த்துட்டு, ஆமாப்பா இது என் பை தான், 2 நாளா தேடின சாமி, என் பேத்திக்காக சேர்த்தது சாமி, நீ நல்லா இருக்கணும்னு சாமின்னு கோவிலுக்குள்ள ஒரு பாட்டி அம்மா கையெடுத்து கூப்பிட்டாங்கல்ல, அந்த பையனுடைய பேரு முகமது பஷீர். நடுவர் அவர்களே, மதத்தை தாண்டியது மனிதம். அந்த மனிதத்தை இந்த உலகம் முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான், அடுத்தவர்களை வாழ வைப்பதனாலதான் இன்னைக்கும் இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை மறந்துடாதீங்க. தான் மட்டும் வாழணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா அடுத்த வேளை சோத்துக்கு கூட நமக்கு வழி இருக்காது. அடுத்தவன் வாழ வேண்டும் என்று நினைச்சு பாருங்க, அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கு உதாரணமே எங்களுடைய நடுவர் ஈரோடு மகேஷ் அவர்கள். எப்பொழுதும் அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பு சகோதரரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவங்க 3 பேர் வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில நாம வாழணும், அதனுடைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கணும். அப்பதான் யாருக்கு என்ன தரணும்னு தெரியும். பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொன்னது யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கொடுங்கிறதுக்கான அடையாளம் தான். இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டா என் குடும்பத்தை யார் காப்பாத்துறதுங்கிறது இவங்களுடைய கேள்வி. இவங்களுடைய பதில் என்னன்னா, அப்பா எல்லாமே சரிதான், ஆனா ஒரு வாழ்க்கை முழுமை அடைவதுங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறப்பதான் இவங்களுடைய பதில். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. அப்துல் ரஹ்மானுடைய கவிதை, காற்றுக்கு கண்ணில்லை, காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போகிறது. உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்து விட்டது, உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்து விட்டது. உன்னை போலவே உருவம், உன்னை போலவே நிறம், உன்னை போலவே நானும் உயரத்தில் இருக்கிறேன், எனவே உன்னை போலவே நானும் மேகம்தான் என்று சொன்னது அந்த புகை. சில மயில்கள் அறியாமையால் அது மேகம் என நினைத்து தோகை விரித்து ஆடியது. மேகம் கட கடவென்று சிரித்துவிட்டு மழையாக பொழிந்தது. மேகம் கட கடவென்று சிரித்துவிட்டு மழையாக பொழிந்தது. நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது, பெருமை மேலே ஏறுவதில் இல்லை, கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது. வாழ்க்கை சம்பாதிக்கிறதுல இல்ல, கொடுக்கிறதுல தான் இருக்கு. மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரு, மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் இருக்கிறதுனாரு. மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் இருக்கிறதுனாரு. இப்ப லண்டனுக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்ப லண்டனுடைய பாராளுமன்ற சதுக்கம், அதற்கு முன்னாடி 9 அடி உயரத்துல மகாத்மா காந்தியினுடைய வெண்கல சிலை இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எந்த பிரிட்டன் இந்தியாவை அடிமைப்படுத்தியதோ அதே பிரிட்டனுடைய பாராளுமன்ற வளாகத்தினுடைய சதுக்கத்துல நம் நாட்டினுடைய மகாத்மாவை, தேச தந்தையை சிலையாக வைத்து வழிபடுகிறார்கள். நான் அங்க இருந்த 2 மணி நேரமும் கவனிச்ச விஷயம் என்னன்னா, பல ஊர்கள்ல இருந்து வந்த வெளிநாட்டவர்கள், அங்க நிறைய தலைவர்களுடைய சிலைகள் இருக்கு, பல ஊர்கள்ல இருந்து வந்த வெளிநாட்டவர்களும் அதிகமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டது நம் தேசத்தினுடைய தந்தை மகாத்மாவினுடைய சிலையின் முன்புதான். ஒரு விஷயம் சொல்றேன், ஏன்னா எந்திரிச்சு போறப்ப சில விஷயத்தை நீங்க கொண்டு போகணும் நகைச்சுவையோட. உலகத்திலேயே அரிதான ஸ்டாம்ப் எது தெரியுமா? உலகத்திலேயே அரிதான ஸ்டாம்ப் இந்திய அரசாங்கத்தால் அச்சடிக்கப்பட்ட 10 ரூபாய், காந்தியினுடைய முகம் பதித்த 10 ரூபாய் சர்வீஸ் ஸ்டாம்ப் தான் உலகத்திலே அரிதான ஸ்டாம்ப். ஏன்னா அதை தான் ரொம்ப ரொம்ப கம்மியா அடிச்சாங்க.
மொத்தமே 100 ஸ்டாம்ப் தான் அடிச்சாங்க. மொத்தமே 100 ஸ்டாம்ப் தான். அந்த ஸ்டாம்போட விலை எவ்வளோ? 10 ரூபா தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அதுல ஒரு ஸ்டாம்பை ஏலத்துக்கு விலைக்கு விட்டாங்க. எவ்வளவு தெரியுமா ஏலத்துக்கு போச்சு? 92 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஸ்டாம்ப் விலை போனது. 10 ரூபா ஸ்டாம்ப் எப்பறா 92 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு போச்சுன்னா ஒரே ஒரு காரணம், அந்த ஸ்டாம்பில் இருந்த நம் தேச தந்தை மகாத்மாவினுடைய முகம். அந்த மனுஷன் முழுக்க முழுக்க மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்ல. நம்ம என்னோட மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சொந்தாம்பாளையத்துல அந்த கிராமத்துல மகாத்மா காந்திக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. ஆமா, 1997 வருஷம் குடமுழுக்கு பண்ணாங்க. உள்ளுக்குள்ள ஒரு பீடத்துல மகாத்மா காந்தியினுடைய உருவம், மற்றொரு பீடத்துல கஸ்தூரிபா காந்தியினுடைய உருவம். அந்த காந்தியினுடைய பாடல்களை பாடி அர்ச்சனை பண்றாங்க. கஸ்தூரிபாவோட பாடல்களை பாடி கஸ்தூரிபாக்கு அர்ச்சனை பண்றாங்க. சிவனாகவும் அம்மையாகவும் காந்தியையும் கஸ்தூரிபாவையும் மக்கள் பார்க்கிறார்கள். அந்த மனிதன் இந்திய தேசத்தை வாழ வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தவன் என்பதை இந்த உலகம் முழுக்க இருக்கிற இந்தியர்களும் உலகம் முழுக்க இருக்கிற மக்களும் அறிவார்கள். இவ்வளவுதானே சார் வாழ்க்கை. கொடுக்கிறதுதான இன்பம். கொடுக்கிறப்ப சத்தம் இல்லாம கொடுனா. ஒரு விளக்கினுடைய ஒளி இருளை விழுங்குவதை போல நீ கொடுக்கிற பொழுது சத்தம் இல்லாமல் கொடுனா. தமிழ்ல ஒரு விளக்கினுடைய ஒளி இருளை விழுங்குவதை போல அடுத்தவனுக்கு கொடுக்கிற பொழுது சத்தம் இல்லாமல் கொடுனா. அதான் என் வாழ்க்கை. கொடுத்து மகிழ்கிற வாழ்க்கை மாதிரி உலகத்தில் வேற என்ன வாழ்க்கை இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. குஜராத் மாநிலம் பூகம்பம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுல நைனேஷ் தவே அப்படின்னு ஒரு IAS அதிகாரி, அடுக்குமாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்து மக்கள் இறந்து போய் கிடக்காங்க. இறந்து போன சடங்களை மீட்கிற பணியிலே அந்த நைனேஷ் தவே என்கிற IAS அதிகாரி களத்தில் இறங்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறார். செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு ஒரு உதவியாளர் ஓடி வருகிறார். செய்தித்தாளை கொடுக்கிறாரு, பேப்பரை பிரிக்கிறாரு. பிரிச்சோன்ன ஒரு நிமிஷம் நில குலைஞ்சு போய் அந்த மனுஷன் உட்கார்ந்துடுறாரு. குஜராத்ல பூகம்பம் நடந்ததுல வேறொரு பகுதியில் அவருடைய ஒரே மகனும் தந்தையும் இறந்து போய் விட்டார்கள் என்கிற செய்தி நியூஸ் பேப்பர்ல வருது. ஒரு 2 நிமிடம் அமைதியாக இருந்த IAS அதிகாரி செய்தித்தாளை மடித்து விட்டு உதவியாளர் கரங்களில் கொடுத்து விட்டு மீண்டும் களப்பணிக்கு சென்று மக்களை காப்பாற்றுகிற பணியில் ஈடுபடுகிறார். இது இறையன்பு IAS ஐயா எழுதுறாங்க. இதை நான் யோசிச்சு பார்க்கிறேன். தன்னுடைய மகனும் தந்தையும் இறந்து கிடக்கிறார்கள். இங்க இடிபாடுகளில் சிக்கிய மனிதர்களை மீட்கிற பணியில் IAS அதிகாரி நைனேஷ் தவே இருக்காரு. யோசிச்சு பார்க்கிறேன். என்னுடைய தந்தையும் என்னுடைய மகனும் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிற இன்னொரு தந்தையும் இன்னொரு மகனும் அவர்கள் குடும்பத்திற்கு முக்கியம். எனக்கு இல்லையே, இல்லைன்னா என்ன, அவங்கள நான் காப்பாற்றணும்னு நினைச்சான் பாருங்க. அது மனுஷன். மகாகவி பாரதி மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னு சொன்னானே மகாகவி பாரதி. மகாகவி பாரதி வீதியில் நடந்து போயிட்டு இருக்காரு. தெருவில் ஒரு மனுஷன் குளிர்ல வாடி வதங்கிட்டு இருக்கான். கிட்ட போனவர் தன்னுடைய வேட்டியை அவிழ்த்து அந்த மனுஷனுக்கு போத்தி விட்டுட்டு வேட்டியே இல்லாம தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டினுடைய ஓனர் கேட்கிறாரு, மகாகவி பாரதி எங்க உங்களோட வேட்டின்னு. அதுக்கு பாரதி சொல்றாரு, வருகிற வழியில குளிர்ல என் சகோதரன் நடுங்கிட்டு இருந்தான், என் வேட்டியை அவிழ்த்து அவனுக்கு போத்தி விட்டுட்டு வந்தேன். அதற்கு ஓனர் கேட்கிறாரு, வீட்டினுடைய முதலாளி கேட்கிறாரு, ஏயா துண்டை எடுத்து அவனுக்கு போத்திட்டு வந்திருக்கலாமே, ஏயா வேட்டியை எடுத்து போத்திட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு மகாகவி பாரதி சொன்னாரு, ஐயா நான் இருப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு இந்த ஒரு துண்டு போதும், அவன் வாழ்வதற்கு தெரு மட்டும் தான் இருக்கிறது, அவனுக்கு வேட்டி தான் தேவை என்று சொன்னான். மகாகவி பாரதிங்க. இன்று வரை இந்த உலகம் கொடுத்தவர்களைத்தான் வரலாற்றில் பதிய வைத்திருக்கிறது. வேற யாருமே கிடையாது. கொடுக்கிறது மாதிரி ஒரு இன்பம். நான் ஒன்று சொல்லவா, தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் குடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ வேறு பல கெட்ட பழக்கங்களோ ஒருபோதும் போதை அல்ல. எது தெரியுமா உண்மையான போதை? நீங்கள் உங்களிடம் இருக்கிற பணத்தை, உங்களிடம் இருக்கிற பொருளை நீங்கள் மனமு வந்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த மனிதன் முகத்தில் வருகிற சிரிப்பை பார்ப்பது மாதிரி ஒரு போதை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நீங்க எல்லாருமே போதைக்கு அடிமையாகணும்னு நினைச்சா அந்த ஒரு போதைக்கு அடிமையா இருங்க. கொடுங்க. இந்த வாழ்க்கை நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்று கூட இந்த இயற்கை கொடையாக கொடுத்தது.
நாம் குடிக்கிற தண்ணீர் இந்த இயற்கை கொடையாக கொடுத்தது. நாம் அணிகிற ஆடை யாரோ ஒருவன் நெய்து கொடுத்தது. நாம் போகிற சாலைகள் ஏதோ ஒரு மனிதன் உழைப்பில் போடப்பட்டது. நாம் சாப்பிடுகிற பழங்கள் யார் சாப்பிட போகிறார்கள் என்று தெரியாமலேயே மரங்கள் காய்த்து குலுங்கி பழமாக தருவது. இந்த உலகம், நம் வாழ்க்கை அடுத்தவர்கள் போட்ட பிச்சை என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வாழ்க்கை வரமாக மாறும் தெரியுமா? எப்பொழுது வாழ்க்கை வரமாக மாறும் தெரியுமா? நிஷாக்கா சொன்னாரே, ஒரு கூழ் குடித்து விட்டு பணம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது, பரவாயில்ல கண்ணு, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லுகிற ஆயாவால் இந்த உலகத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை வரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டாம், நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மட்டும் வாழ்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் எண்ணம் உண்மையான எண்ணமாக இருந்தால், உங்கள் எண்ணம் வீரியமான எண்ணமாக இருந்தால், உங்கள் எண்ணம் தூய்மையான எண்ணமாக இருந்தால், இந்த பிரபஞ்சம் உங்கள் மூலமாக இன்னொரு மனிதனை வாழ வைத்தே தீரும் என்பதை மட்டும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். மனிதா கொடு, மனிதா அடுத்தவர்களுக்கு கொடு, மனிதா இருப்பதை எல்லாம் கொடு. கொடுக்க கொடுக்க உனக்கு ஒரு போதும் குறையாது, சுரந்து சுரந்து உன் தலைமுறையே வாழும் என்பதை தீர்ப்பாக சொல்லி, இந்த வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கே என்பதை என்னுடைய தீர்ப்பாக சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு தந்த தமிழ்நாடு அரசிற்கும், பபாசி நிறுவனத்திற்கும், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும், எங்களை இனிமையோடு அழைத்து உபசரிக்கிற எங்கள் அன்பு சகோதரி அனுராதா அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் அமர்ந்து நல்ல தமிழை முழுமையாக கேட்ட, நின்று கேட்ட, அமர்ந்து கேட்ட என் அருமை காஞ்சிபுரம் மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த தமிழ் எளியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி, மீண்டும் அடுத்த புத்தக திருவிழாவிலே சந்திப்போம். நிறைய பேசுவோம், நிறைய சிரிப்போம், நிறைய சிந்திப்போம், நிறைவாய் அடுத்தவருக்கு கொடுப்போம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.